வாரி பெருக்கி வளப்படுத்துவது உற்றவை ஆராய்வான் செய்ய வினை. பொருள் வரும் வழிகளை பெருக்கி வளம் உண்டாக்கும்படி மேலும் வளர்த்து இடையில் ஏற்படும் தடைகளை ஆராய்ந்து நீக்குவோரே தொழில் புரியத்தக்கவராவர். வினாக்கள் விடைகள். விநாயகன் 231 மாண்புமிகு உறுப்பினர் கிரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது. அதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற 18 ஊராட்சி ஒன்றியங்களிலே செங்கம் ஊராட்சி ஒன்றியம் என்பது ஜவாது மலைக்கு அடுத்து கல்வி அறிவிலே பின்தங்கி இருக்கின்ற ஒன்றியம். எனவே அந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுக்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் இது போன்ற உள்கட்டமைப்பு வசதியோடு அனைத்து பள்ளிகளும் கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய உணர்வுகளை மனதிலே கொண்டுதான் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 13 உயர்நிலைப் பள்ளிகள் 14 மேல்நிலைப் பள்ளிகளுக்காக நபார்டு திட்டத்தின் மூலமாக இந்த ஆண்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே தனி கவனம் எடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இந்த அரசு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. விநாயகன் 232 மாண்புமிகு உறுப்பினர் பவுன்ராஜ். பூம்புகார் தொகுதியில் இருக்கிற கிடாரங்குண்டா ஊராட்சி அந்த பகுதியில் இருக்கிற அந்த துணை மின் நிலையத்தை தரம் உயர்த்தி கொடுக்கப்படும் என்று சொன்ன அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி அந்த பகுதி செம்மனாகுவில் ஒன்றியம் என்கின்ற ஊராட்சி ஒன்றிய மக்களும் மற்றும் விவசாய பெருங்குடி வாழ்கிற பகுதியாக ஏறக்குறைய 26 ஊராட்சியை உள்ளடங்கிய பகுதி. அதே போல ஊராட்சி ஒன்றியமும் அந்த பகுதியில் அந்த துணை மின் நிலையத்திலே தான் அடங்கியிருக்கிறது. எனவே அமைச்சர் அவர்கள் அதை விரைவிலே அந்த துணை மின் நிலையத்தை தரம் உயர்த்தி பணி முடித்துக் கொடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரிய அது போய் தான் நான் ஏற்கனவே சொன்னதை போல் மார்ச் 19க்குள் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு இயக்கத்துக்கு கொண்டு வரும். எங்கெங்கெல்லாம் இது போன்ற மின் அழுத்தம் குறைவாக இருக்கின்றதோ மாண்புமிகு முதல்வர்கள் ஆணையிட்டு அந்த பகுதியெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது உடனடியாக முன்னுரிமை அடிப்படையில் அந்த பணியை செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த பணிகள் மின்வாரியம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் மாண்புமிகு உறுப்பினர் கோரிய அந்த துணை மின் நிலையத்தையும் உயர்த்தி 110ஆக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உடனாக நிறைவேற்றுகின்ற வகையில் இன்னொரு 6-7 மாத காலத்திற்குள் முடிந்துவிடும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் 233 மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடபொன்பரப்பி அருளம்பாடி இடையில் உள்ள முஸ்குந்தா நதியை கடந்துதான் 15க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் செல்ல வேண்டியுள்ளது. முக்கிய வழித்தடமாக உள்ள அந்த சாலையை மழைக்காலத்தில் 4 மாத காலங்கள் பொதுமக்கள் கடந்து செல்ல முடியவில்லை. ஆகவே இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் ஈரோடையாம்பட்டு மங்களம் இடையே முஸ்குந்தா நதியில் உள்ள தரைப்பாலத்தின் வழியாகத்தான் அரும்பராம்பட்டு, ஆர்க்கவாடி, சுத்தமலை, ஈரோடையாம்பட்டு, திருவரங்கம், கள்ளிப்பாடி, வடமாமாந்தூர் ஆகிய கிராம மக்கள் பல்வேறு பணிகளுக்காக அருகில் உள்ள நகரங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் இணைக்கின்ற ஒரு முக்கிய சாலையாக உள்ளது. அந்த தரப்பாலத்தையும் மேம்பாலமாக உயர்த்தி தருமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விழுப்புரம் மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி சங்கராபுரம் ஒன்றியம் வடபொன்பரப்பி அருளம்பாடி இடையில் முஸ்குந்தா நதியின் குறுக்கே 2017-18 ஆண்டிற்கான பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் 2 கீழ் 300வது மீட்டரிலிருந்து 325வது மீட்டர் வரை ரூபாய் 75 மீட்டர் நீளத்துக்கு 1,96,00,000 ரூபாய் 1,96,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்க மாண்புமிகு புரட்சித்துறை அம்மாவுடைய அரசால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு உங்களது மாவட்டத்துடைய அமைச்சர் முதலமைச்சர் கோரிக்கை வைத்து என்னிடம் அதை வலியுறுத்தினார். ஆகவே அதுக்கு உடனடியாக அந்த பாலத்தை எடுத்துக்கொண்டோம். ஆகவே அந்த பாலம் கட்டும் பணிக்கு அரசாணை வழங்கப்பட்டது பார்த்திங்கன்னா 21/9/2017. இத்திட்டத்துக்கு 3/11/2017 ஒப்பந்தமொழி கோரப்பட்டிருக்கிறது. 30/3/2012 பணிகள் துவங்கப்பட்டு மண் வேலைகள் முடிக்கப்பட்டிருக்குது. அந்த ஒப்பந்த அக்ரிமெண்ட் பீரியடில் வேகமாக முடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அதே போல் இப்பொழுது மீண்டும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது. அதை துறை அதிகாரிகள் ஆய்வு செய்யப்பட்டு கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் மாண்புமிகு தெரிவித்துள்ளோம். விநாயகன் 234 மாண்புமிகு உறுப்பினர் மனோன்மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியின் சுற்றியுள்ள 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு நிறைய பள்ளிகள் உள்ளது. ஆனால் மகளிர் கலைக்கல்லூரி கிடையாது. தனியார் கல்லூரிக்கு சென்றால் அதிகப்படியான கல்வி கட்டணம் கேட்பதால் ஏழை எளிய மாணவிகள் படிப்பை தொடர முடியாமல்
படிப்பை நிறுத்திவிடுகின்றனர். பள்ளிகளில் எப்படி அரசு மாதிரி பள்ளிகள் துவங்கப்பட்டதோ அதுபோல மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் மகளிர் கலைக்கல்லூரி ஒன்றினை தொடங்க மாண்புமிகு அமைச்சர் அன்னார் அவர்கள் ஆவண செய்ய வேண்டுமாய் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் அதிகமாக மேல்நிலைப் பள்ளிகள் இருக்கிறது. அதிலே படித்து +2 முடித்துவிட்டு வருகின்றவர்கள் உயர்கல்வி பெறுவதற்காக ஒரு கல்லூரியை தொடங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து வாழ்ந்து மறைந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலம் தொட்டு இன்று வரை பார்த்தோம் என்றால் உயர்கல்வி பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற அத்தனை பேருக்குமே உயர்கல்வி வழங்குகின்ற வகையிலே சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 அரசு கல்லூரிகளும் அதே போல 2 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளாக இருந்த கல்லூரிகள் இன்றைக்கு அரசு கல்லூரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சேலம் மாவட்டத்தில் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகள் 2 ஆக தனியார் சுயநிதி கல்லூரிகள் என்று 32 ஆக ஒட்டுமொத்த கல்லூரிகள் பார்க்கின்ற பொழுது 39 கல்லூரிகள் அங்கே இருக்கிறது. அந்த வகையிலே தனியார் கல்லூரிகளில் அதிகப்படியான கட்டணம் கேட்கின்ற காரணத்தினால் அரசு கல்லூரி தேவை என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். அரசு கல்லூரியை பொறுத்தவரை 3 கல்லூரிகளிலுமே ஒப்பளிக்கப்பட்ட இடங்களில் 47 இடங்கள் மட்டும்தான் காலியாக இருக்கிறது. அதே போல பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரியாக செயல்பட்ட எடப்பாடி மேட்டூர் கல்லூரியிலே 129 இடங்கள் காலியாக இருக்கிறது. அதே போல அரசு உதவி பெறும் 2 கல்லூரியிலும் 364 இடங்கள் காலியாக இருக்கிறது. இருந்தாலும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா 2011 ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் கொண்டு பார்த்தோம் என்றால் அங்கே வீரபாண்டிக்கு அருகாமையிலே மகளிர் கல்லூரி என்று அங்கே ஒரு கல்லூரியானது சேலத்திலே இருக்கிறது. அந்த சேலம் 8 என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இன்றைக்கு வீரபாண்டிக்கும் அதற்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அதே போல சேலம் 7 என்று சொல்லக்கூடிய இருபாலர் கல்லூரி ஒன்றும் அங்கே இருக்கிறது. ஆக அந்த கல்லூரிகளிலே அந்த மாணாக்கர்கள் சேருவதற்குண்டான வழிவகையை செய்கின்ற வகையிலே கடந்த 2011 முதல் 2018 வரை பார்த்தோம் என்றால் இளநிலை படிப்பு யூஜி 4 பாடப்பிரிவுகளும், முதுநிலை படிப்பு பிஜி 8 பாடப்பிரிவுகளும், எம்ஃபீல்டு 5 பாடப்பிரிவுகளும், பிஹெச்டி 2 பாடப்பிரிவுகள் என்று புதிதாக அந்த மகளிர் கல்லூரிகள் மட்டுமே 19 பாடப்பிரிவுகளை தோற்று வைத்த பெருமை இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே வழியில் ஆட்சி செய்யக்கூடிய அண்ணன் தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே இந்த ஆண்டு 264 புதிய பாடப்பிரிவுகள் வழங்கப்பட்டது. அதிலே சேலம் 8 இருக்கக்கூடிய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 3 பாடப்பிரிவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக மாணவருடைய சேர்க்கை என்பது சேர்ப்பதற்காக அரசானது அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரிகளே இன்றைக்கு அனைவரும் படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. அதே வேளையில் கட்டமைப்பு வசதியும் மேம்படுத்துகின்ற வகையிலே 40 வகுப்பறை கொண்ட கட்டடமும் 8 ஆய்வகங்களும் கொண்டு 9,71,00,000 செலவிலே சேலத்தில் இருக்கக்கூடிய 3 அரசு கல்லூரிகளுக்கும் நிதியானது ஒதுக்கப்பட்டு அதிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டடம் என்ற வகையிலே 210 கோடி அரசானது ஒதுக்கியது. அந்த 210 கோடியிலே 9,71,00,000 3 கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டு அந்த கட்டமைப்பு வசதியும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் மாணவிகளுக்கு என்று தனியாக ஒரு மகளிர் கல்லூரி ஏற்கனவே சேலத்திலே இருக்கிறது. மேலும் இன்றைக்கு அந்த வீரபாண்டியில் புதிதாக ஒரு கல்லூரி தேவை ஏற்பின் அதை ஆய்வு செய்து வரும் காலகட்டத்திலே பரிசீலனை செய்யப்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆய்வு செய்யப்படும் என்று கூறிய மாண்புமிகு அமைச்சர் அன்னார் அவர்களுக்கு சட்டப்பேரவை தலைவர் வாயிலாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 235 மாண்புமிகு உறுப்பினர் பெரிய புலான் என்கிற செல்வம். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மேலூர் தொகுதி திருவாரூரில் நெல் சேமிப்பு கிட்டங்கி அமைத்து கொடுத்த மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் அவர்களுக்கும் முதலில் எனது நன்றியை மேலூர் தொகுதி மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலூர் தொகுதியில் நிரந்தர நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க அரசு ஆவண செய்யுமா என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களை மீண்டும் வலியுறுத்தி அவர்களிடம் அறிய விரும்புகிறேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடப்பு கொள்முதல் பருவத்தில் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம், உசிலம்பட்டி, வாடிப்பட்டி, மதுரை ஆகிய தாலுக்காக்களில் 26 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அதில் 9,581 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மேலூர் பகுதியில் நெல்வரத்து இல்லாதனால அங்கே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எந்த பகுதியில் விவசாயம் செய்திருக்கிறார்கள், நெல்வரத்து இருக்கும் என
குறிப்பிட்டு சொன்னால் அந்த பகுதியை ஆய்வு செய்து உடனடியாக அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நெல் கொள்முதல் நிலையம் திறப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நிரந்தர கட்டிடம் கட்டிக் கொடுப்பதற்கும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவோடு உறுதியாக நிறைவேற்றி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 236 மாண்பு உறுப்பினர் எழிலரசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காஞ்சிபுரத்தில் வையாவூர் கிராமத்திலே 4/2/1966 காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கூட்டுறவு நூற்பாலை என்ற பெயரிலே ஒரு பருத்து நூற்பாலை துவங்கப்பட்டு சற்றப்ப 13,680 கதிர்களுடன் தொடங்கப்பட்ட அந்த நூற்பாலை பின்னர் 25,080 கதிர்களுடன் இயங்கி வந்து கொண்டிருந்தது. 148 பேர் நிரந்தர பணியாளர்களாகவும் அதோடு சேர்ந்து 500க்கும் மேற்பட்ட டெம்பரவரி பேசிஸில் என்று சொல்லக்கூடிய வகையில் பணியாளர்கள் பணிபுரிந்து கொண்டு இருந்த ஒரு நூற்பாலை 16/7/2003 செயல் இழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அரசு மீண்டும் இதனை முயற்சி எடுத்து அதற்கான முனைப்பினை காட்டி மீண்டும் இயங்குவதற்கு முயற்சி எடுத்து முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் நான் என்னென்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அந்த பதிலை எல்லாம் அவரே சொல்லியிருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி. இந்த ஆலை மிகுந்த நட்டத்தை சந்தித்தது. இந்த ஆலையினுடைய மொத்த நட்டம் 70.25 கோடியாக இருந்தது. சொத்து மதிப்பை விட நஷ்டமும் கூடுதலாக போய்விட்ட காரணத்தால் இந்த ஆலையை மூட வேண்டியது கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின்படி அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒன்றாக ஆகிவிட்டது. இதில் பணியாற்றிய 146 பேர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பலன் வழங்கப்பட்டு விட்டது. ஒருவர் மட்டும் நீதிமன்றம் சென்றிருக்கிறார். அவரும் வருவார் என்று சொன்னால் அவருக்கும் கொடுத்து நிதியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நான் உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நூற்பாலையில் 46 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இந்த நிலத்தை நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்களுடைய தலைமையில் கூடி எடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு அந்த நிலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த இடத்தில் மீண்டும் நூற்பாலை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அறவே இல்லை என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 237 மாண்பு உறுப்பினர் மாணிக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மேற்கு ஒன்றியம் மதுரை மாவட்டம் சிறுவாலை கிராமம் என்பது ஒரு அழகிய விவசாய கிராமம். இங்கு ஒரு அரசு உயர்நிலைப்பள்ளி உள்ளது. இந்த கிராமத்தை சுற்றி சுமார் 30க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் உள்ளது. சுமார் 30,000க்கும் மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் இங்கு வசித்து வருகின்றார்கள். டெல்டா மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக அதிக விவசாயம் செய்யக்கூடிய பகுதி இந்த பகுதி. இந்த கிராமத்தை சுற்றி சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த அரசு மருத்துவமனையும் கிடையாது. எனவே விவசாய பெருங்குடி மக்களின் பாதுகாவலராக விளங்கக்கூடிய அம்மா அவர்களின் அரசை வழிநடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு எடுத்துச் சென்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து சுகாதாரத்துறையில் பல்வேறு கோரிக்கைகளை வைப்பார். இந்த ஆண்டு நல்ல அறிவிப்பில் அவருக்கு சோழவந்தான் மருத்துவமனை மேம்படுத்தப்படும் என்ற நல்ல அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்த பாலகிருஷ்ணபுரம் அது அரசினுடைய மிக சாதகமான கனிவான பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது. தங்களுக்கு நல்ல செய்தி வரும். இது வரும் காலத்தில் அரசு உரிய ஆய்வு செய்யப்படும் என்பதை பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 238 மாண்பு உறுப்பினர் பெரியரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை நகராட்சி 1,75,000 வாக்காளர்களை கொண்ட பகுதி. 42 வார்டுகள் அந்த பகுதியில் இங்கே இருக்கின்றன. இந்த பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் திருவப்பூர், ரயில்வே கேட், பெரியார் நகர், ராம் தேட்டர், அசோக் நகர், கலிப் நகர், காந்தி நகர், காமராஜபுரம்,
அதோட மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, மச்சுவாடி, கோயில்பட்டி ஆகிய பகுதிகளை இணைத்து ஒரு ரூட் ஒன்று போட்டு பஸ்ஸு பேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் சரி, பெரிய பஸ்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பஸ்ஸு வேணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. பேரவைத் தலைவர் மூலம் இந்த கோரிக்கையை அமைச்சருக்கு வைக்கிறோம். மாண்பு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை ஸ்மால் பேருந்து வேண்டும் என்ற கோரிக்கையை கேட்டிருந்தார்கள். இப்பொழுது ஸ்மால் பேருந்து மட்டுமல்ல, பெரிய பேருந்தாக இருந்தாலும் பரவாயில்லை என்று கூறியிருக்கிறார்கள். சென்னையை தவிர மற்ற 31 மாவட்டங்களில் 3994 மினி பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 34 மினி பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய வேண்டுகோளின்படி மருத்துவ கல்லூரிக்கும் பேருந்து நிலையத்திற்குமாக ஷேர் ஆட்டோ வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருந்தார்கள். அதுவும் வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற நகரப்பகுதிகளில் அந்த ஷேர் ஆட்டோக்களுடைய பர்மிட்டுகளெல்லாம் கொடுக்கப்பட்டு மக்களுக்கு போதிய பேருந்து வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் கூறிய அந்த வழித்தடங்களை ஆய்வு செய்து தேவை இருக்குமாயின் அந்த வழித்தடத்தில் பேருந்து இயக்குவதற்கு அரசு ஆவணம் செய்யும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 239 மாண்பு உறுப்பினர் தோப்பு வெங்கடாச்சலம் மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் திங்களூர் அருள்மிகு சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோயிலை புனரமைப்பு செய்து திருப்பணி நடத்திட மண்டல ஸ்கிரீனிங் கமிட்டி மற்றும் மாண்புமிகு உயர்நீதிமன்ற குழுவின் ஒப்புதல் பெற்று மாண்புமிகு அம்மாவின் அரசு மாண்புமிகு முதலமைச்சரின் மேலான கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 240 மாண்பு உறுப்பினர் வீட்டு கலைச்செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதியில் விருத்தாச்சலம் நகராட்சியில் 5.25 ஏக்கரில் மினி ஸ்டேடியம் இயங்கி வருகின்றது. இப்பகுதி வளர்ந்து வருகின்ற பகுதி, மாவட்டத்தின் மையப்பகுதி. எதிர்காலத்தில் விருத்தாச்சலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் மாவட்டம் அமைய வாய்ப்பிருக்கின்ற இப்பகுதியில் மாண்புமிகு அம்மா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட விளையாட்டு வீரர்களை வேட்டையாடி தேர்ந்தெடுத்தல் திட்டத்தில் கால்பந்து விளையாட்டில் தமிழக அளவில் விருத்தாச்சலம் மையம்தான் முதன்மையாக விளங்குகின்றது. இதனை விரிவுபடுத்தி எதிர்காலத்தில் பல்நோக்கு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நலன் கருதி புதிய பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் அமைய அரசு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகின்ற நிலை உள்ளது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்து அங்கு புதிய பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கம் அமைத்து தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவண செய்வார் என தங்களின் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விருத்தாச்சலம் தொகுதி விருத்தாச்சலத்தில் தற்போது செயல்பட்டு வரும் சிறு விளையாட்டு அரங்கத்தில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டும் அளவிற்கு போதுமான இடவசதி இல்லை என்பது அங்கே இருக்கிற அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலும் உள் விளையாட்டு அரங்கம் தேவைப்படும் பட்சத்தில் அதற்கு உரிய இடம் மாவட்ட ஆட்சியர் மூலம் தேர்வு செய்யப்பட்டு வழங்கினால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது. மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழால் வளர்ந்தது பலர், கட்சிகள், இயக்கங்கள். ஆனால் தமிழை வளர்த்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே என்ற வரலாற்று பதிவு கிணங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் தமிழன்னைக்காக உருவாக்கிய கட்டமைப்புகளான உலகத்தமிழர் ஆட்சி நிறுவனம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், உலகத்தமிழ் மாநாடுகள் ஆகிய வரிசையில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தரின் வரிகளுக்கேற்ப அருந்தமிழ் வளர்த்திடும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே ஹார்வர்ட் தமிழ் இருக்கை, தமிழ் வளர் மையம், தமிழ் பண்பாட்டு மையம், இளந்தமிழர் இலக்கிய பட்டறை, உலகத்தமிழறிஞர்களுக்கு 65 தகைசால் விருதுகள், குறிப்பாக சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், மறைமலை அடிகளார், அயோத்திதாஸ் பண்டிதர் ஆகிய பெயரில் புது விருதுகள் அறிவிக்கப்பட்டு தொல்காப்பியருக்கு சிலையும் அறிவிக்கப்பட்டு இன்று அந்த உன்னத வரிசையில் 5 முத்தான அறிவிப்புகளை அண்ணன் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகிய அனைத்து அறிவிப்புகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ஒரு யாத்திரை யூனிவாஸ் 30 கோடி 75 லட்சம் செலவில் மதிப்பீட்டிலும்
மற்றும் இந்த நிதியாண்டில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கீழ் உள்ள நிதி வசதி இல்லாத கடந்த காலையில் 500 திருக்கோயிலுக்கு வழங்கியதை 1000 திருக்கோயிலுக்கு அனுமதி அளித்து ரூபாய் அதற்கு 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தும் மற்றும் ஆதிராவிடம் மற்றும் பயவுடையில் வசிக்கும் பகுதியில் உள்ள கடந்த காலையில் 500 கோயில்கள் இருந்ததை தற்போது 1000 கோயில்களை உயர்த்தி நிதி உதவி செய்து கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஆணை வழங்கிட்ட மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விளையாட்டுத்துறை என்றாலே மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நினைக்கும் அளவிற்கு விளையாட்டுத்துறைக்கு வரலாற்றே இல்லாத அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்து உலகத்தரம் வாய்ந்த உள் விளையாட்டு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி எலைட் திட்டம், வெற்றியாளர் மேம்பாட்டு திட்டம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களை ஊக்குத்தொகையாக 2 மடங்காக உயர்த்தி அளித்து தமிழக விளையாட்டு வீரர்களை சர்வதேச அளவில் போட்டிகளில் வெற்றிகள் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வழி செய்த மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழியில் விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்பட வரும் மாண்புமிகு துறை முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு 110 விதி கீழ் 37 கோடி 34 லட்சம் ஒதுக்கீடு செய்து முத்தான 4 சிறப்பு திட்டங்களை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு எனது துறையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றினை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக அசுரரை காத்து அளித்த இடம் அது தேவரை காத்த இடம் என்ற பாடல் பெற்ற திருத்தலமான அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய திருநாட்டில் அனைத்து மாநிலங்களும் வருகின்ற யாத்திரிகள் பக்தர்களுடைய வசதியை கொடுத்து அங்கே நீண்ட காலமாக வைக்கப்பட்ட கோரிக்கையை மாண்புமிகு அம்மாவின் வழியில் இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் பொருள் பெற்ற அருள்மிகு அரங்கநாதர் ஆலயத்திற்கு அம்மா அவர்கள் பல கோடி ரூபாய் மதிப்பிலான யாத்திரை நிவாசம் அமைத்திருக்கிறார்கள். அதே வழியில் இன்று அம்மாவின் அரசை வழிநடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் யாத்திரை நிவாசுக்கு இணையாக திருச்செந்தூரில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 30 கோடி ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டிலான தங்கும் விடுதி அமைத்ததற்கு தூத்துக்குடி மாவட்ட மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி வழங்குகின்றேன். மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறிய சிறிய மாவட்டங்களுக்கெல்லாம் கூட மாவட்ட விளையாட்டு அரங்கம் அமைந்திருக்கக்கூடிய வேளையிலே வேலூர் மாவட்டம் 13 சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய மாவட்டம் நீண்ட காலமாக எதிர்க்கட்சியுடைய தலைவர் அவர்கள் எங்களுடைய மாவட்டத்துடைய அமைச்சராக இருந்த காலத்தில் கூட நிறைவேற்றப்பட முடியாத இந்த திட்டத்தினை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய மாவட்ட விளையாட்டு வீரர்களுடைய நீண்ட நாள் கனவினை போக்கி இன்றைக்கு மாபெரும் இந்த வரவேற்பை செய்திருக்கின்றார். இதற்கு எங்களுடைய மாவட்டம் அவருக்கு காலகாலமாக என்னுடைய விளையாட்டு வீரர்கள் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டதாக இருக்கின்றார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மாண்பு உறுப்பினர் கார்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 3150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8/1/2018 ஆண்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சூயஸ் என்ற ஒரு நிறுவனத்திற்கு திட்ட ஆய்வு, கட்டுமான பணிகள், பராமரிப்பு பணிகள் என்று 26 ஆண்டு காலத்திற்கு இன்றைக்கு மாநகராட்சி நிர்வாகம் ஒரு அனுமதியை வழங்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்பதெல்லாம் இப்படிப்பட்ட திட்ட அனுமதியை வழங்கலாமா என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கொண்டு வந்த அந்த 24/7 அந்த குடிநீர் திட்டத்தை பற்றி மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் 2 நாட்களுக்கு முன்னால். நான் இதில் முதல் கேட்பது, இந்த பிரச்சனை அவரே சொன்னார் 2008 உங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் அந்த திட்டம் அவசியமான திட்டம் என்று பழைய வார்டுகள் முதல் 72 வார்டுகளாக இருந்தது. அந்த விரிவாக்கத்தில் 60 வார்டுகளாக மாறிச்சு. விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிக்கு முன்னால் இருந்த வார்டுகள் இதுக்கு கொண்டு வரப்படக்கூடிய திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா இது அப்போருந்து நிதிக்கு நீங்கள் இதுக்கு ஏற்பாடு பண்ணி நிதி உங்களால் ஒதுக்க முடியல. அதுக்கப்புறம் 2013 அம்மா வந்ததுக்கு பின்னால் ஜெனூரமில் இது பண்ணோம். அதுக்கு பின்னால் அதுலேயும் முழுமையாக ஜெனூரம் திட்டம் நிறுத்திட்டாங்க. அதுக்கு பின்னால் புறத்துறை அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது இந்த திட்டத்தை 2015 கொண்டு வந்தாங்க. அதை விரிவாக வரும். அதுக்கு முன்னால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இப்போ இருக்கக்கூடிய
ஒருவர் வந்து குன்றத்தூர்லேருந்து இந்த வாட்ஸ்அப்பில் பசுமை வழி திட்டத்துக்கும் ஸ்டெர்லைட் ஆலைக்கும் அதே போல் குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. எங்கள் மாவட்டத்துக்கு 24 மணி நேரம் தண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் எங்கள் மக்கள் இன்றைக்கி புறத்துறை ஆரம்பித்த திட்டத்தை, அம்மா அவர்கள் ஆரம்பித்த திட்டத்தை இன்றைக்கி முதலமைச்சர் எங்களுக்கு ஒத்துழைப்போடு அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம். குன்றத்தூர் இருக்கிறவர் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி, சமூக ஆர்வலன்ட்டு ஒரு செய்தி போடுறார். அதில் இருக்கிற வாசகங்கள் தான் எதிர்கட்சி தலைவர் அந்த அறிக்கையிலையும் பார்த்தேன். அந்த வாட்ஸ்அப்லேயும் வந்தது நிறையா சப்ஜெக்ட் அதில் வந்திருக்கு. இப்போ கார்த்திகையும் நல்லா தெரியும், மண்ணூர் கார்த்திக். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டங்கள் வந்து ஒரு 24 மணி நேரம் குடிநீர் கொண்டு வரக்கூடிய திட்டம் எவ்வளோ அற்புதமான திட்டம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவருடைய சிங்களூர் தொகுதியில் 15 நாளைக்கு ஒருக்க குடிநீர் வந்துட்டு இருந்தது. நான் 2014 முன்னால் அம்மா இருக்கும் பொழுது உள்ளாத்துறை அமைச்சரான பின்னர் 1.5 கோடி ரூபா செலவு பண்ணி பைப் லைன் போட்டு கொண்டு வந்து 4 நாள் குறைச்சோம் சிங்களூர் ஒண்டிப்புது பகுதியில். இப்படி ஒவ்வொரு பக்கம் 15 நாளுக்கு ஒருக்கா, 7 நாளைக்கு ஒருக்கா, 2 நாளைக்கு ஒருக்கா, இப்படி மாறி மாறி இருக்குது. இதையெல்லாம் முறைப்படுத்தப்பட்டு வந்து ஒரு ஸ்கீமை வந்து நீங்கள் கொண்டு ஸ்கீமால் நல்ல ஸ்கீம்னால அம்மா அவர் எடுத்துக்குவாங்க. அப்படி தான் பல்வேறு குடிநீர் திட்டத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து அம்மா நிதி ஒதுக்கியிருக்காங்க. இப்படி அந்த திட்டத்தை கொண்டு வரும்பொழுது இது வந்து ஒரு சில பேர் வந்து சமூக விரோதத்தனமாக ஒரு திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான செயல். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, இன்றைக்கு முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், துணை முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்களை வாட்ஸ்அப்பில் எல்லாருமே மனிதங்களா, எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குது, குடும்பம்லாம் இருக்குது. தவறாக வந்து ரொம்ப மோசமான செயல் உங்களையும் தான் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மோசமான நிகழ்வு கொண்டு வராங்க. இப்போ குன்றத்தூர் இருக்கக்கூடிய நபருக்கு எங்களுடைய கோயம்புத்தூர் பற்றி என்ன தெரியும்? அதே போல் பார்த்தீங்கன்னா அடமான வச்சுட்ட குடிநீர் உண்மையாக அதை பற்றி நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இப்படி ஒரு எந்த ஒரு திட்டம் ஆரம்பித்தாலும் இந்த மோசமான செயலில் வந்து உடனே ஆரம்பிச்சிடுறாங்க, சம்பந்தமே கிடையாது. இதே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் கோயம்புத்தூரில் மழை பெஞ்சுது. குறிச்சி குளத்துக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு எல்லாம் வர்றது பொறுத்து தண்ணி வந்துட்டு இருக்குது. சற்று வந்து துருப்பிடிச்சிட்டு சட்டை எடுத்துள்ளேன்னு சொல்லி போட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு பரப்புறாங்க. சற்று தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். இப்படி ஒரு இதை எல்லாருமே வந்து இங்கிருந்து போட்டால் அங்கே இருக்கிறவங்க அப்படியே ஃபார்வேர்டு பண்ணுறாங்க. ஃபார்வேர்டு பண்ணுறவங்க கூட அதை யோசனை பண்ணணும், இது உண்மையா இல்லையா, இது என்னன்னு சொல்லி பாருங்க. அதே போல சில பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான குடும்பங்களை பற்றி எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு தவிர்க்கணும். இதுக்கு வந்து இது வந்து ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு முற்றிலும் தவறானது. அது முழுமையாக சொல்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டுள்ள கோயம்புத்தூர் மாநகராட்சியின் 24/7 குடிநீர் திட்டத்தை ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்திட முந்தைய திமுக ஆட்சியில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு உரிய கலந்தாலோசகரை நியமிக்க 11/2/2008 அன்று நாளிதழ் விளம்பரம் செய்யப்பட்டது. 28/2/2008 அன்று ஒப்பந்த புள்ளி நடத்தப்பட்டு 3 கலந்தாலோசகர் இறுதி செய்யப்பட்டு 12/6/2008 அன்று விலைப்புள்ளி உரைகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் குறைந்த விலைப்புள்ளி வழங்கிய நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு 24/7 குடிநீர் திட்டத்துக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரித்திட கோவை மாநகராட்சி மன்றக்கூட்டத்தில் தீர்மான எண் 175 நாள் 29/8/2008 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி 595 கோடி 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மாமன்ற தீர்மானம் எண் 236 படி நாள் 31/1/2011 அரசுக்கு அனுப்பி உரிய நிதி மானியத்தின் பெறுவது தீர்மானம் நிறைவேற்றுள்ளது. ஆனால் திட்டத்துக்கு உரிய நிதி ஒதுக்கீடு அன்றைய உங்களோட ஆட்சியில் அப்படி செய்யப்படவில்லை. அதுக்கு இந்நிலையில் மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்கள் திட்டத்துக்கு 28/10/2013 அன்று மத்திய அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் ஒப்புதல் பெற்று அம்ரூத் திட்டத்தில் கீழ் செயல்படுத்த முடிவு செய்து அரசாணையின் 130 நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் துறை நாள் 27/8/2015 நிர்வாக அனுமதி அம்மா அவர்கள் வழங்கினார். அதைத் தொடர்ந்து திறந்த வெளிப்படையான ஒப்பந்தத்தை அழைப்பதன் மூலம் தகுதியான நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் மூலம் தகுதியான ஒப்பந்ததாரை தேர்ந்தெடுக்க ஒப்பந்த புள்ளிகள் கோருவதற்கு ஒப்பந்த புள்ளி விதிமுறைகள் 18/9/2015 ஒப்புதல் பெறப்பட்டது. இதன் பின்னர் 4/1/2017 ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது. எந்த ஒப்பந்ததாரரும் அதில் வரல இந்த இதுக்கு. அதுக்கு பின்னால் ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்காத காரணத்தினால் 7/4/2017 மறு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது. அப்போது 4 ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்த புள்ளி மூலம் பெறப்பட்டது. இதனை ஒப்பந்த புள்ளி கூராய்வு மற்றும் மதிப்பீட்டு குழு கூராய்ந்து இதில் 2 நிறுவனங்கள் அடுத்த நிலைக்கான ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க தேர்வு செய்தது. இந்த 2 நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய விதிமுறைகள் அடங்கிய ஒப்பந்த படிவங்கள் தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் 14/6/2017 வழங்கப்பட்டது. அதன்படி 2ஆம் நிலை ஒப்பந்தம் 18/8/2017 கோரப்பட்டதில் பெறப்பட்ட ஒப்பந்த புள்ளியில் திருவாளர்கள் சூயஸ் ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் ஹரியானா வழங்கிய ஒப்பந்த புள்ளி ஏற்கப்பட்டு 646 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டுமான திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதில் கட்டுமான திட்டத்தின் கீழ் கண்ட பணிகள் உள்ளடங்கியுள்ளன.
நீரூட்டு குழாய்கள் 105 கிலோமீட்டர், தரைமட்ட கீழ் தொட்டி மற்றும் நீருந்து நிலையங்கள் 3, மேல்நிலை தொட்டிகள் 29, பயிர்மான குழாய்கள் 1470 கிலோமீட்டர், தானியங்கி குடிநீர் மானியத்துடன் வீட்டு இணைப்புகள் 1.5 லட்சம், கையடக்கிய தானியங்கிய நீர் அளவை கருவிகள் 5, மொத்தம் குடிநீர் மானியல் பதிவு வசதியுடன் 101, வாயு குளோரணிகள் 2, இணை குழாய்கள் 90, மேலும் குடிநீர் தர ஆய்வகம் கணினி கட்டுப்பாடு அமையம் அமைத்தல். இப்பணிகள் ஒரு வருட கால ஆய்வுப் பணிகள், அதனைத் தொடர்ந்து 4 வருட கால கட்டுமான பணிகள் என 5 ஆண்டு காலத்துக்கு செய்து முடிக்கப்பட வேண்டும் என இப்பணிக்கு ரூபாய் 646 மாநகராட்சி மூலம் இந்நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இத்திட்டத்திற்கு நிதி மத்திய மாநில அரசின் நிதியுடன் கூடிய அம்ருத் திட்டத்தில் மத்திய அரசின் பங்கு 33%, மாநில அரசின் பங்கு 20% மற்றும் மாநகராட்சி பங்கு 42% மேற்கொள்ளப்படும் என முடிவு செய்யப்படுது. இது பார்த்தீங்கன்னா 21 வருட காலத்துக்கு இதே நிறுவனம் இத்திட்டத்தை தொடர்ந்து இயக்கவும் மற்றும் பராமரிப்பு செய்திடும் வருடந்தோறும் மாநகராட்சி மூலம் உரிய கட்டணம் வழங்கப்படும் என தீர்மானிக்கப்படுது. இதற்கான தொகை 21 வருட காலத்துக்கு தான் நீங்கள் இந்த 2961 சொன்னீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் போட்ட நம்பர் இதை இந்த பொலிவியா நாட்டில் அதுலேயும் நம்ம எதிர்கட்சி தலைவர் அதை சொல்லியிருக்காரு. பொலிவியா நாட்டில் கொச்சாம்பாம்பா நகரில் குடிநீர் வழங்கும் இந்த செம்பா அரசு நிறுவனத்தின் ஒப்பந்தம் ஆக்ஸ் டெல் டுனாரி என்ற ஒப்பந்த நிறுவனம் வாயிலாக பொதுமக்களுக்கு கொடுத்து அந்த நாட்டில் இப்படி பிரச்சனை வந்தது, அதை எல்லாமே அதாவது கிணற்று நீர் எல்லா நீரும் அதில் வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டாலும் அந்த வாட்ஸ்அப் செய்தி வந்தது. அது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரும் அந்த அறிக்கையில் வந்திருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா அதோட சூழ்நிலை வேறு, அந்த இருந்தது பார்த்தீங்கன்னா அது மொத்தமாகவே இராணுவ நாடாக இருந்தது, $100 இருந்தது, அது $20 குடிநீருக்கே மட்டும் போனாங்க. அவங்க அந்த நிறுவனம் இந்த டேம் கட்டுறதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. அது வேறு. இதுக்கு முழுமையாக இதுக்கு இந்த எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுத்தா பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இது சிறுவாணி நீர் மட்டும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆழியார் அணை, சிறுவாணி அணை, பில்லூர் 1 பவானி திட்டம் 4லிருந்து வரக்கூடிய நீர் தான் பகிர்ந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்த்தி அவர்கள் பேசும்போது சொன்னீங்க, இது உங்களுடைய 2000 தான் இந்த பிரச்சனை வந்தது பொலிவியா நாட்டில். 2000 இந்த பிரச்சனை வந்த பின்னால் இதே பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால் நீங்களும் அந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு சுயஸ் நிறுவனத்தை தரமற்ற நிறுவனம்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்லை, அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் தான் அந்த நிறுவனத்துக்கே இங்கே கொண்டு ஒப்பந்தம் கொடுத்துருக்கீங்க. இது ஓஎன்எம் சார்ஜ் தான் நீங்கள் சொல்கிறது. ஓஎன்எம் சார்ஜுங்கிறது எல்லாத்துக்கும் வரும். 2025 அதாவது 2044 இருக்கிறது வரையில் அவங்க போட்டிருக்காங்க. அதுதான் 2044 கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு வருதுன்னு சொல்லி போட்டுருக்கீங்க. அதுலேயும் நம்ம இதுவரை மைனன்ஸ் செலவோட இது குறைவாக தான் வருது. அது பின்னாடி வர இத்திட்டத்தின் கீழ் பழைய மாநகராட்சி பகுதி முழுவதும் 72 வார்டுகள் தற்போதைய 60 வார்டுகள் உள்ளடக்கிய புதிய வீட்டு இணைப்புகளை வழங்கிடவும், அதே போல பழைய வீட்டு இணைப்புகளை புதிய இணைப்புகளாக மாற்றி அமைத்து அனைத்து வீட்டு இணைப்புகளுக்கும் தானியங்கி மீட்டர் பொருத்தி பணிகள் செயல்படுத்தப்படும். தற்போது கோயம்புத்தூர் மாநகராட்சி செயல்படுத்தப்படும் குடிநீர் திட்டங்களுக்கு பராமரிப்பு செலவினமாக இந்த பழைய வார்டுகளில் மட்டும் இந்த 72 60 வார்டுகளுக்கு மட்டும் இதுவரை நமக்கு மைண்டன்ஸ் செலவு அந்த ஓஎன்எம் அங்கே கூடிய செலவு 71.50 கோடி ரூபாய் ஆகுது நமக்கு வருடத்துக்கு. இப்போ 24% திட்டத்துக்கு 2020-21 ஆண்டிலிருந்து பராமரிப்பு செலவு 55.69 லட்சம் தான் ஆகுது. கிட்டத்தட்ட இதுலேயே நமக்கு 15 கோடி ரூபாய் மீதி தான் பண்ணியிருக்கிறோம் இந்த வருஷத்துக்கு. அதே போல் இதில் பணியாளர்கள் ஈடுபடுத்தல், பராமரிப்பு செலவினம், நீர்மானி கணக்கெடுத்தல், குளோரின் சேர்த்தல் ஆகிய அனைத்து பணிகளையும் செய்திடும் பொறுப்பு திருவாளர்கள் சுயசு நிறுவனம். அதுவும் 19% குறைவாக போட்டிருக்காங்க. இந்த நிறுவனம் 19% குறைவாக போட்டிருக்காங்க. மேலும் இந்த குடிநீர் திட்டத்தின் கீழ் அதிக அழுத்தத்துடன் வழங்கப்படும் குடிநீர் 2ஆம் தளம் வரை சென்று 24 மணி நேரம் கிடைப்பதற்கு நுண்ணிய தொழில்நுட்பத்தின் மூலம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சி மன்றத்தில் முடிவு செய்யப்பட்டு அரசின் ஒப்புதல் பெற்ற கட்டணமே இதுதான் முக்கியம். ஏன்னா இதில் எல்லா பத்திரிகையிலும் எல்லாமே இந்த ஒரு வார பத்திரிகை போட்டிருக்காங்க. இதுதான் முக்கியம். இதுதான் எதிர்கட்சியினர் விளக்கம்னு கேட்டிருந்தார். கடைசியில் இது முழுமையாக விளக்கமாக அரசு சொல்லணும்னு சொல்லி கடைசியில் கேட்டிருந்தார். கோவை மாநகராட்சி மன்றத்தில் முடிவு செய்யப்பட்ட அரசின் ஒப்புதல் பெற்ற கட்டணமே குடிநீருக்கு மீட்டர் கட்டணமாக கோவை மாநகராட்சியின் மூலம் வசூல் செய்யப்படும். அந்த நிறுவனத்துக்கு அதெல்லாம் கொடுக்கல, அதெல்லாம் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா நீர்மானி அளவீடு பணி மட்டுமே திருவாளர்கள் சுயசு நிறுவனம் மூலம் செய்யப்படும். உறுப்பினர் சொன்னது போல குறிப்பிட்டுள்ளபடி குடிநீர் கட்டணத்தை நிர்ணயம் செய்தலோ கட்டணங்களை பட்டியல் தயாரித்து வசூல் செய்யும் உரிமையோ சுயஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்படவில்லை. இப்பணிகள் அனைத்தையும் கோவை மாநகராட்சியே தொடர்ந்து மேற்கொள்ளும். இத்திட்டத்தில் ஆற்று நீர், ஆழ்குழாய் கிணறு ஆகியவை அனைத்தும் கோவை மாநகராட்சியின் ஆளுமைக்கு
உட்பட்டதாகவே இருக்கும். இதன் மீது சுயேட்சை நிறுவனத்துக்கு எந்த உரிமையும் வழங்கப்படவில்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா மாண்பு உறுப்பினர் அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டது போன்று நிலை என்ற இந்த மாதிரி சூழ்நிலை அதில் எப்பவுமே வராது. எல்லாமே மாநகராட்சி கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதே போல் குடிநீர் அட்டை வழங்கும் திட்டம் எதுவும் கிடையாது. ஏன்னா பாருங்க, குடிநீர் அட்டை போட்டால் தான் வரும், அது குடிநீர் அட்டை போடலாம் வராதுங்கிற மாதிரி ஒரு சில அதுவும் கிடையாது. அதனால் குடிநீர் அட்டையை பயன்படுத்தி அதனால் இயந்திரங்கள் சொறினால் மட்டும்தான் குடிநீர் வரும் என்ற நிலை என்றுமே ஏற்படாது. வீடுகளுக்கு குடிநீர் வழங்கும் குழாய் மூலம் வழங்கப்படும். அதே போல மோசமான முன்னுதாரணங்கள் படைத்த தனியார் நிறுவனம் என்று மாண்புமிகு இந்த கம்பெனியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திருவாளர் சுயஸ் நிறுவனம் முந்தைய திமுக ஆட்சியில் 1999ஆம் ஆண்டில் 53 MLD கொண்ட செம்பரம்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு ஒப்பந்த புள்ளி பெறப்பட்டு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை அவங்க தான் பராமரிச்சு 19/7/2007 அன்று உங்களது ஆட்சியில் தொடங்கி வைக்கப்பட்டதுதான் இந்த செம்பரம்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் இயக்குதல் மற்றும் பராமரிப்பு ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் பணிகளை இன்று வரை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கட்டுமான பதிப்பு அப்பவே பார்த்தீங்கன்னா 147 கோடியே 90 லட்சம் ரூபாய் ஆகும். 30/6/2018 வரை இயக்குதல் மற்றும் பராமரிப்பு தொகை 55 கோடியே 63 லட்சம். இது அப்போ நான் கொடுத்து அது இதுவரை அவங்க தான் அந்த ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்பவே. அதே போல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கார்த்திகை ஓஎன்டம் இன்னொருத்துக்கும் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. நம்மேலி கடலை குடிநீர் திட்டம் 100 மில்லியனுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா 7 வருடங்களுக்கு அது மொத்தம் அதோடைய கட்டுமானத்துக்கு மதிப்பீட்டு தொகை 914 கோடி 42 லட்சம். அதில் இந்த ஓஎன்டம் கொடுத்தது மட்டும் பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு மட்டும் 500 கோடியே 29 லட்சம் அப்பவே 7 வருஷத்துக்கு அப்போ எதிர்கட்சி தலைவர் தான் துணை முதலமைச்சர் இருந்தாங்க, உள்ளாட்சித்துறை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ 7 வருடத்துக்கு 500 கோடியே 29 லட்சம் கொடுத்துருக்காங்க. அது இப்போ இந்த அளவு கணக்கு போட்டு 21 வருடங்களுக்கு பார்த்தா இன்னும் இதை விட அதிகமாக தான் வரும். இது ஓஎன்டம் ரொட்டீனாக வர்றது தான். அதே போல இந்த சுயஸ் நிறுவனம் தான் பழமை வாய்ந்த நிறுவனம். இது நீங்கள் கொண்டு வந்த நிறுவனமாக இருந்தாலும் இது தரமற்ற நிறுவனம் சொல்லியிருக்கீங்க. அப்படி நீங்கள் கொண்டு வந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் தான் திரும்ப அவங்க எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா முக்கிய திட்டமான மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கும் சுயஸ் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல திருவாரூர் சுயஸ் நிறுவனம் இந்தியாவில் டெல்லி, கல்கத்தா, மும்பை, பெங்களூர், தாவன்காரே, கல்கத்தா ஆகிய நகரில் மிகப்பெரிய குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது. அதே போல அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா, சைனா, ஆஸ்திரேலியா, எகிப்து, இத்தாலி, கனடா, தென்னாப்பிரிக்கா, பிரேசில், நெதர்லாந்து உள்ளிட்ட 53 நாடுகளில் குடிநீர் திட்ட பணிகள் இதை கம்பெனி செஞ்சுட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 24/7 குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த உலக அளவில் தற்போது நிர்வாக அறிவிப்பை பொறுத்தளவுக்கு என்ஜினியரிங் ப்ரிக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற முறையில் தமிழ்நாடு ஒளிமுறைப்பட்ட ஒப்பந்த புள்ளி சட்டத்தின் முறைப்படி ஒப்பந்த புள்ளி பெறப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு உருவாக்கப்படும் அனைத்து கட்டமைப்புகளும் தொடர்ந்து கோவை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டிலே இருக்கும். திருவாளர் சுயஸ் நிறுவனம் இயக்குதல் மற்றும் பராமரிப்பு பணியை தொடர்ந்து மேற்கொள்ளும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் எல்லாத்திலையுமே 50% குடிநீர் இழப்படை அதை முழுமையாக தடுத்து 15% எந்த ஸ்கீம் எடுத்துட்டாலும் நமக்கு இடையில வரக்கூடிய தண்ணி நிறைய இழப்பாகும். இதை முழுமையாக 50% இழப்பாக தடுத்து வெறும் 15% தான் இழப்பு வரும். இதனால கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பழைய 72 வார்டு 60 வார்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு 24 மணி நேரம் குடிநீர் வழங்கப்படும். இந்த திட்டம் அப்ப ஆரம்பிச்சா கூட புறத்துறை அம்மா அவர்கள் நிதி ஒதுக்கி இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்படுத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஆகவே இதை பொறுத்தளவுக்கு இது முழுமையா இந்த மாதிரி யாராவது ஒரு தவறாக பண்ணும்போது நீங்களும் ஒத்துழைப்பு கொண்டே இவ்வளவு தூரம் சொல்றேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏர்போர்ட் விரிவாக 20 வருஷமா இருந்தது இன்னைக்கு ஒரு முடிவு கொண்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்காங்க. அவனாசிரோட மேம்பாலம் அதே போல பாருங்க பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு பஸ் போர்ட்டு அதே போல பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் கார் பார்க்கிங் இன்னைக்கு அரசு பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு 24 மணி நேரம் குடிநீர் வரக்கூடிய இந்த திட்டத்தை இந்த வாட்ஸ்அப் மூலியமோ மற்றவங்க யார் எதிர்த்து தெரிஞ்சாலும் கோவை மாவட்ட மக்களுக்கு துரோகம் செய்ததாக ஆகும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டம் அற்புதமான திட்டம் கூடிய விரைவில் நிறைவேற்றி 24 மணி நேரம் கோவை மாவட்ட மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு அதே போல அதுக்கு 7 ஏரியாவுக்கும் கூட நமக்கு நிறைய திட்டம் முதலமைச்சர் அறிவிச்சு இன்னைக்கு நிறைய டேங்க் கட்டுறோம். அதுக்கு அந்த திட்டத்தில் செயல்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரும் 29ஆம் தேதி தமிழக காவல்துறையின் சார்பாக ஒரு மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெறும் என்றும் அதை சென்னையில் முதலமைச்சர் துவங்கி வைத்து அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 1,20,000 காவலர்கள் பல்வேறு நிலையில் பணியாற்றினாலும் அதில் குறைந்தபட்சம் ஒரு 50% அந்த இரத்த தானம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும்
குறைந்தது 60,000 யூனிட் அலகுகளாவது அந்த ரத்தம் பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 60,000 யூனிட்டை சேமித்து வைப்பதற்கும் அதை உடனடியாக பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பில்லை என்ற செய்திகள் வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 88 இரத்த தான வங்கிகள் தான் இந்த அரசு மருத்துவக் கொள்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 88 அரசு வங்கிகளிலேயும் இந்த 60,000 யூனிட்டை சேமித்து வைத்து உடனடியாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை. எனவே இந்த ரத்தம் வீணாவை தடுப்பதற்கு இந்த அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். நேற்றைக்கே காலை ஒரு முன்னணி நாளிதழும் இந்த செய்தியை பார்த்தோம். இந்த செய்தியில் கொஞ்சம் துளியளவு கூட உண்மை இல்லை. பொதுவாக நம்முடைய அரசு பொறுத்தவரைக்கும் 88 சொன்னீங்க, 89 நம்முடைய பிளட் பேங்க்கு. ஸ்டோரேஜ் யூனிட் பொறுத்த வரைக்கும் 393 ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் அரசு சார்பில் இருக்குது. ரெண்டே விஷயம் தான், நாளைக்கு காவல்துறையவர்கள் தானமாகவே அவர்கள் முன் வந்து ஒரு நல்ல நிகழ்வாக, ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இந்த இரத்த தானத்தில் ஒரு முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு அரசு மருத்துவமனைக்கோ இல்லை தனியார் மருத்துவமனைக்கோ திடீரென்று பார்த்தீங்கன்னா அவங்க பரிதவிப்பாங்க. ஏன்னா பிளட்டு இல்லை அப்படின்ற ஒரு நிலையால் அந்த அறுவை சிகிச்சையை தடைப்படும், எங்கேயாவது தேடி அலையக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. இன்றைக்கு 100% அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு ரத்தம், பிளேட்லெட்டு, பாக்கெட் செல்லு, பிளாஸ்மா எல்லாமே எந்த கட்டணம் தானமாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு தன்னிறைவு பெற்ற நிலையில் இன்றைக்கு நம்முடைய இரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ரெண்டே செய்தி தான், நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த இரத்த தான முகாம் வந்து காவல்துறை வந்து அவர்கள் மனமார்ந்து உள்ள 1 லட்சத்துக்கு மேற்கூடிய காவல்துறை உள்ளாலும் 20,000 தான் நாளைக்கு வந்து அவங்க டொனேட் செய்கிறாங்க. ஸோ 20,000ன்றது நமக்கு ஒரு மாதத்திற்கு 33,000லேருந்து 35,000 யூனிட் நமக்கு தேவை இருக்கிறது. அவங்க 20,000 யூனிட் தான் டொனேட் பண்ணுறாங்க. ஓராண்டு நீங்களே மருத்துவர் அதனால் அழகாக சொல்லிட்டீங்க. நம்ம பிளாஸ்மாலாம் நம்ம 1 இயர் வரைக்கும் வச்சுருக்கலாம். அதனால் முழு நம்ம ஃப்ரெஷ் பிளட்டை வந்து 35 நாள் வச்சுருக்கலாம், 47 நாள் வச்சு பேக்கெட் செல் வச்சுருக்கலாம், நம்ம 1 இயருக்கு வரைக்கும் பிளாஸ்மா வச்சுருக்கலாம். நம்முடைய தேவைக்காக தான் இது இந்த நிகழ்வு நடைபெறும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் தமிழ்நாடு முழுக்க கல்லூரி மாணவர்கள் நிறைய வழங்குவாங்க. அவங்க இந்த மே மாதத்தில் ஹாலிடே, ஸோ அவங்க மே மாதத்தில் ஹாலிடே இருக்கிறப்ப இந்த நேரத்தில் இந்த மாதம் வந்து நமக்கு ஒரு தேவை நிலை இருக்கிறது. ஆக நாளை காவல்துறை மனமோந்து அளிக்கக்கூடிய இந்த இரத்த தானத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணாவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஒரு மகத்தான சேவை, ஒரு நல்ல சேவை. இந்த நல்ல சேவை என்பது உண்மை காவல்துறைக்கு நான் என்னுடைய நன்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமையேற்றக்கூடிய இந்த காவல்துறைக்கு இந்த வாய்ப்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இது போன்ற மற்ற துறைகளும் முன் வருகின்ற பொழுது அது நிச்சயமாக பல்வேறு உயிர்களை காப்பதற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இரத்த தான முகாம் மூலமாக நீங்கள் சொன்னது போலவே அவர்களை இன்றைக்கி நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம். ரேர் பிளட்லாம் வந்து அவர்கள் இந்த இரத்த கொடையாளர்களாக அவர்கள் 20,000 பேர் மாறிவிடுகிறார்கள். எப்பொழுது தேவையோ அவர்களெல்லாம் மீண்டும் அவர்கள் ரத்தம் வழங்குவதற்குரிய வாய்ப்பையும் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை 60,000 அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்குது. 20,000 பேர் தான் கொடுக்குறாங்க. மாதத்திற்கு தேவை 33,000 இருக்குது. ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஒரு கிண்ண சாதனை, மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்தநாளையொட்டி நம்முடைய தமிழ்நாடு அரசில் தான் தொடர்ந்து கிண்ண சாதனையை படைத்திருக்கிறார்கள். ஆக தானத்திலே சிறந்த தானம் இரத்த தானம். அந்த நிகழ்வு நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரோட நேற்று அழகாக ஒன்று சொன்னார். சுவையான முறுக்குன்னு நினச்சி நீங்கள் வந்து கொசுவர்த்தியை கடிக்கிறீங்க அப்படி என்று நேற்று வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னார். அது போன்ற செய்திதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது என்பதை சொல்லி இது நல்ல நிகழ்வு என்பதை பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்த கவன ஈர்ப்பு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு உறுப்பினர்கள் சக்கரபாணி, பொன்முடி, மாண்புமிகு தங்கம் தென்னரசு, மாண்புமிகு உறுப்பினர் கோபி செலியன் ஆகியோரில் ஒருவர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் பொன்முடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை மூட இருப்பது குறித்து மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். குறிப்பாக இது போன்ற ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் நியமிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு புள்ளிவிவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் 29,297 ஆகும். ஆசிரியர்கள் உபரி ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். நீங்கள் இன் சர்வீஸ் ட்ரைனிங் அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக 10 புதிய மாவட்டங்களை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. இட் இஸ் இன் சர்வீஸ் ட்ரைனிங். அது வேறு, அதுவும் தேவை தான். இப்போ தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் புது பாடத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிற பொழுது ஆசிரியர் பயிற்சி படித்து விட்டு வருபவர்கள் அவர்கள் மேலும் தங்களை தயார் செய்து கொள்வதற்காக இந்த இன் சர்வீஸ் ட்ரைனிங் தேவை.
அதை 10 மாவட்டங்களில் திறக்கிறீங்க. அதே மாதிரி 20 மாவட்டங்களில் இருக்கிற டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூலை நீங்கள் மூடுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது அந்த பகுதி மக்களுக்கு மிகவும் தடையாக இருக்கும். அதுவும் எங்கள் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டமும் அதில் ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் கம்பல்சரியாக சில ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி படிக்காதவங்களோட போடுறாங்க, அதெல்லாம் போடக்கூடாதுங்கிறதையும் கண்காணித்து அதிலேயே போடணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நிச்சயமாக இந்த பணியிடங்கள் அதிகரிக்கும், மாணவருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்பதை மாண்புமிகு கல்வி அமைச்சர் கவனத்திற்கு ஈர்த்து, ஆகவே இந்த மூடுகிற திட்டத்தை தயவு செய்து கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது 20 பயிற்சி பள்ளிகள் மூடப்படுமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இப்போது மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலும், மாணவர் சேர்க்கை குறைவாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தின் அடிப்படையிலும் அந்த பயிற்சி மையங்கள் அனைத்தும் மூடுகின்ற நோக்கம் இந்த அரசிற்கு இல்லை. மாணவர் சேர்க்கையிலே குறைவாக இருக்கிறது என்ற நிலையிலே அரசு அதை பரிசீலித்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மாணவர்களுக்கு இல்லாமல் ஆசிரியர்களுக்கே அது பயிற்சி மையங்களாக உருவாக்கி அந்த பயிற்சி மையங்கள் மூடும் நோக்கம் இந்த அரசிற்கு இல்லை. அவர்களுக்கு கூடுதல் பயிற்சி அளிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மாண்பு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுகிற போது எங்களுடைய மாவட்டத்திலும் விழுப்புரத்திலும் இந்த பயிற்சி மையங்கள் இருக்கிறது, அதை மூடுகின்ற நோக்கம் இந்த அரசிற்கு இருக்கிறதா என்று குறிப்பிட்டார்கள். இந்த அரசை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பயிற்சி பெற்றிருக்கிற ஆசிரியருடைய எண்ணிக்கை 2,41,555 ஆசிரியர்கள் பயிற்சி பெற்று வேலை இல்லாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். பட்ட பயிற்சி முடித்துவிட்டு இன்றைக்கு வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. ஏறத்தாழ தமிழ்நாட்டுடைய நிலைகளை நீங்கள் எண்ணி பார்க்கின்ற போது இன்றைக்கு ஆசிரியர் தேர்வு மையங்களில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஆசிரியருடைய எண்ணிக்கை 84,161 பேர் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கு பிறகு மாணவர் சேர்க்கை இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது என்பதையும் மாண்பு உறுப்பினருடைய கவனத்திற்கு நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். ஆனால் 20 பயிற்சி மையங்கள் மூடுகின்ற நோக்கம் இந்த அரசுக்கு இல்லை என்பதையும், அதே நேரத்தில் மாணவர் சேர்க்கை வருகின்ற போது அது தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசினர் தீர்மானம் பேரவை விதிகள் 30, 130 மற்றும் 132 ஆகியவற்றை தளர்த்தல். மாண்புமிகு பேரவை முன்னவர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற பேரவை விதிகள் 30, 130 மற்றும் 132 ஆகியவற்றை தளர்த்தி பேரவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்ட 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி சட்டங்கள் 4ஆம் திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 28/2018 மற்றும் 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் 2ஆம் திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 29/2018 ஆகியவற்றை சட்டமன்ற பேரவை விதி 185 உட்கூறு 2 கீழ் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு முன்னர் இன்றே ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பெற வேண்டும் என்னும் தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு பேரவை முன்னவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசினர் சட்ட முன்வடிவுகள் ஆய்வு செய்தல். 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சி சட்டங்கள் 4ஆம் திருத்த சட்ட முன்வடிவு. மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் 4ஆம் திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு 28/2018 ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என கோருகிறேன். சொல்லுங்க சுப்பிரமணியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் ஏறத்தாழ 13,000க்கும் மேற்பட்ட அமைப்புகள். இந்த 13,000க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாததால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி கொசு உற்பத்தி, குடிநீர் விநியோக பாதிப்பு, பாதாள சாக்கடை அடைப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நீங்கள் தேர்தலை உடனடியாக நடத்துறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணும். இந்த தேர்தலை தள்ளி வைப்பதை நிறுத்திவிட்டு இந்த தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கிறதோ அதை ஆராய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு சொல்லுங்க பிரின்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்று மக்களுடைய கடமை, ஜனநாயக கடமையை ஆற்ற முடியாத சூழ்நிலையில் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், நாம் 2 ஆண்டுகளாக நாம் பஞ்சாயத்து தேர்தல்களை, உள்ளாட்சி தேர்தலை நடத்தவில்லை. மக்கள் எப்போது நடத்துவீர்கள், எப்போது சட்டமன்றத்தில் செல்கின்ற போது இதால் கேள்வியாக கேட்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆகவே நான் அரசை வேண்டுவது, நீங்கள் ரொம்ப அன்பாக கேட்குறேன், இது உடனே தேர்தல் நடத்துங்க. இதாக சரவனுடைய நான் எதிர்க்கிறேன் காங்கிரஸ் கட்சி சார்பில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்வேறு அறிவிப்புகளை செய்து வரக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தி மக்கள் மன்றத்தை சிறப்பான முறையில் நடத்துவதற்குண்டான சூழ்நிலையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள்.
மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் பேசும்போது ஒரு முன்னாள் மேயராக இருந்தவர் அவரே சொல்லிட்டார், நாங்கள் தான் தேர்தலை நிறுத்துன்னு சொல்லி அவரே ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. அது திரும்ப இதே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு. நான் அதுக்கு போகல. இருந்தாலும் அப்புறம் இன்னொன்று உள்ளாட்சி அமைப்புகளில் அந்த 33% 50% அம்மா அறிவிச்சது. அது காரணம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போனது உள்ளாட்சி அமைப்புகள் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு முறையாக செயல்படுத்தவில்லை என ஆட்சேபனை தெரிவித்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த கோர்ட்டுக்கு போயிருந்தீங்க. அது கோர்ட்டு இல்லை அது சரியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டு வேறு காரணங்கள் தான் அதை நிறுத்தினாங்க. அது கூட பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த நேரத்தில் 32 ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சியை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா முறைப்படி அறிவிச்சு நீங்கள் எப்படி 1996 நீங்கள் எந்த முறையில் அறிவிச்சிங்களோ, 2006 எந்த முறையில் அறிவிச்சிங்களோ அதே முறையில் தான் நாங்கள் எல்லாமே அறிவித்தோம். எல்லா கவுண்டிங்கு போலிங் எல்லா தேதி அறிவித்தோம். அதே மாதிரி தான் நீங்கள் அந்த சூழ்நிலையில் நீங்கள் நிறுத்தணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனீங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் உயர்நீதிமன்றம் தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது. மீண்டும் வார்டு எல்லை வரையறை பணிகள் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்துக்கும் முறையீடு செய்தது நீங்கள் தான். ரெண்டாவது அதுக்கும் இப்போ நீங்கள் அந்த வார்டு வரையறை பணிகள் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் விரிவானா ஒரு 5 பக்கத்துக்கு இருக்குது. இதெல்லாம் திரும்ப பேசுனது தான். எல்லாம் புள்ளி விவரமாக கரெக்டாக பேசுறதுக்கு எல்லாமே இருக்குது. வார்டு வரையறை நம்ம எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 7 மண்டலங்களில் கூட்டம் நடத்தப்பட்டிருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டிருக்கு. 18,961 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்குது. இதில் 7,575 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட வார்டுகளில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட 20% கூடுதலாக மக்கள் தொகை உள்ள வார்டுகளை மறு ஆய்வு செய்து திருத்திய வார்டுகள் குறித்த கருத்துக்களை எல்லை மறுவரை ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மறுவரை செய்யக்கூடிய ஆணையம் அறிவுரை வழங்கியிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த தனி அலுவலர் பற்றி இந்த வேலையெல்லாம் நடக்கலைங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 2 ஆண்டு காலத்தில் எல்லா பக்கம் தொடர்ந்து எல்லாத்துக்கும் தனி அலுவலர் போட்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் கவுன்சிலர் இருக்கும்பொழுதே கவுன்சிலர் நேரடியாக செய்ய அந்த ஒரு ஜேஇ ஏஇ இல்லாட்டி அசிஸ்டன்ட் ஏசி கிட்ட போகணும், இல்லை கமிஷன் போய் முறையிட்டு அவங்க தான் அந்த வேலையில் அதிகாரியாக செய்வாங்க. இன்றைக்கி அதிகாரிகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறப்பாக தனியாளர் போட்டு எல்லா பகுதிகளும் போட்டிருக்குது. இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12,524 ஊராட்சி, அது 385 யூனியனுக்கு உட்பட்டிருக்குது. 124 நகராட்சி இருக்குது, 520 பேரூராட்சி இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அதே போல் 12 மாநகராட்சி எல்லாத்துக்குமே இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் இன்றைக்கி சிறப்பாக வேலை நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னை பெருநகர மாநகராட்சியில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1773 பணிகள் இப்போ முடிச்சிருக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் தனி அலுவலர் போட்டதுக்கு பின்னாடி 117 பணிகள் இப்போ நடந்துட்டுருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இது சென்னை பெருநகர மாநகராட்சியில் மட்டும். அதே போல் நகராட்சி துறையில் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு 18,657 வளர்ச்சி பணிகள் இன்றைக்கு எடுக்கப்பட்டு 13,707 பணிகள் முடிக்கப்பட்டிருக்குது நகராட்சியில். நகராட்சியில் பார்த்தா சென்னை மாநகராட்சி தவிர இன்றைக்கு 11 மாநகராட்சிகள் 124 நகராட்சி வரும். அதில் அதேபோல் பேரூராட்சிகள் அதே போல் தான். அங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட 1,04,501 பணிகள் இன்றைக்கு முடிக்கப்பட்டிருக்குது. இன்னும் பல்வேறு பணிகள் நடந்துகிட்ருக்கு. ஆகவே தனி அலுவலர் போட்டால் எந்த பணியும் தொய்வில்லை. அதே போல் பார்த்திங்கன்னா அவர் பேசும்போது மெட்ரோ வாட்டரில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன்றைக்கி தேர்தலில் இதில் பொறுப்பு இருக்கார், இதில் இருக்கார். அவர் அப்போவே எடுத்தாச்சு. அது உறுப்பினருக்கு தெரியல. அது அப்போ இப்போல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி அதுக்கு அவர் அப்போ நம்ம எடுத்துட்டோம். இன்றைக்கி அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியடில் சில பணிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சில பணிகள் அவர் இருக்கும்போது நிறைய பணிகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ மெட்ரோ வாட்டர் எடுத்துன்னா குடிநீர் பணிகள்லாம் எல்லாமே லாங் ஸ்கீம் எல்லாமே அந்த பணிகள்லாம் முடிக்கிறதுக்காக ஒரு நீட்டிப்பு கொடுத்துருந்தாங்க. அது இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அவர் அந்த பணிக்கு போயிட்டார். ஆகவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. இன்றைக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது என்ன நினைச்சாங்களோ அதுதான் எங்களோட முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் தேர்தல் நடத்த அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த வருடம் கூட பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆகவே தேர்தல் நடத்துறதுக்கு நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறோம். இதனால் எந்த பணிகளும் இல்லை. அதே போல் அந்த கழிவுநீர் கலந்த மெட்ராஸில் சொன்னால் கழிவுநீர் எங்காவது ஒரு பக்கம் அப்படி கலந்து வந்தாலும் கூட பல்வேறு இடங்களில் தோன்றாங்க. அப்படி வந்தாலும் உடனடியாக இப்போ எங்களுக்கு உடனே தகவல் வரும். அதே போல் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு அப்பப்போ தகவல் வரும். அங்கே உடனடியாக எங்கள் உள்ளாட்சித்துறை எங்களுடைய வீட்டுக்கோ அதே போல் ஆஃபீஸுக்கோ அங்கே டெய்லி நாங்கள் எல்லாமே வச்சுருக்கோம். ஃபோனில் எந்த மெசேஜ் வந்தாலும் சரி உடனடியாக அட்டன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறோம். ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அதே போல் இன்றைக்கு தனி அலுவலர் பதவிக்காலத்தை உள்ளாட்சி தேர்தலை நடத்தி புதிய உறுப்பினர் பதவி ஏற்கும் நாள் வரை அல்லது 31/12/2018 வரை இதில் எது முந்தையதோ அதுவரை
நீடிக்க அரசு முடிவு செய்திருக்கிறது. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் கூடிய அந்த வரையறை பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கிற காரணத்தினால், ஆகவே இதை வந்து முழுமனதாக இன்றைக்கு நிறைவேற்றுமாறு மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்றி பெற வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது. 2018 ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் 2ஆம் திருத்த சட்ட முன்வடிவு. சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 29/2018. மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2018 ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் 2ஆம் திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 29/2018 ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என கோருகிறேன். சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2016 ஆண்டு அக்டோபரில் நடைபெற வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் இதுவரை நடத்தப்படாமல் உள்ளது. தமிழ்நாட்டில் 29 மாவட்ட ஊராட்சிகள், 385 ஊராட்சி ஒன்றியங்கள், 12,524 ஊராட்சிகள். குறிப்பாக கிராம பகுதியில் இருக்கின்ற மக்கள் குடிதண்ணீர், சாலை வசதி, தெருவிளக்கு, சுகாதார வசதிகளை பெற முடியாமல் பல்வேறு துன்பங்களுக்கு இன்று ஆளாகியுள்ளார்கள். உடனடியாக தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்ட முன்வடிவு குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருந்தால் எந்த வகையில் மக்களுக்கு நன்மை பயக்கும் என்பது ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் தெரிந்ததே. சாமானிய மக்களும் இன்றைக்கு தேர்தல் வரணும்னு விரும்புகிறாங்க. அதற்குண்டான இப்போ ஆனால் அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற வழக்குகளை பற்றி சொன்னாங்க. வழக்குகள் முடிவடையணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு முன்வைச்சிருக்கு. சில சீர்திருத்தங்களை முன்வைத்திருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். சீர்திருத்தங்கள் வேண்டும். ஏதாவது ஒரு கட்டத்தில் சீர்திருத்தங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆணையத்திற்கு அதற்குண்டான முழு அதிகாரம் உரிமைகள் வழங்கப்படணும். வழங்கியிருக்கீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரம் உள்ளாட்சி தேர்தல் நடந்தால்தான் சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதில் காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் எங்களுடைய ஆழமான கருத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து கோரிக்கை வைக்கிறோம். உணர்வு ரீதியாக நீங்கள் ஒரு முடிவை எடுத்து இந்த உள்ளாட்சி தேர்தலை சீரிய முறையில் நடத்தி மக்கள் பணியில் அநேகரை நீங்கள் ஈடுபடுத்த வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் இந்த சட்ட முன்வடிவுகள் வருவதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் என்பதை பதிவு செய்கிறேன். உள்ளாட்சித்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, 33% கொண்டு வந்தது, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கேபினட்டில் வச்சு அம்மா தான். அதுக்கு மேலே 50% கொண்டு வந்தது அம்மா தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த சுலபமாக இப்போ வந்து பண்ணிடலாங்க. இப்போ கிராம பஞ்சாயத்து வார்டுகள் மட்டும் 1 லட்சத்துக்கு மேலே இருக்குது. 1 லட்சத்துக்கு மேலே கிராம பஞ்சாயத்து வார்டுகள் மட்டும் இருக்கும். அதெல்லாம் வரையறை பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய வேலை. அப்போ நீங்கள் சுலபம்னா ஏன் 96 2007 தேர்தல் நடத்தும் போது நீங்கள் அதை பண்ணலை? இது மிகப்பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் அறிவிக்கும் போது இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த டைமில் நம்ம பண்ணுறோன்னு பண்ணிடுறோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் நிறுத்தியிருக்கீங்க. இப்போ ஒரு கேப், ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மிகப்பெரிய இந்த சீர்திருத்தத்தை எடுத்து அம்மாவுடைய அரசு பண்ணிகிட்டு இருக்குது, தேர்தல் ஆணையம் பண்ணிகிட்டு இருக்கு. ஆகவே வந்து இதனால் வந்து எல்லா கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் மாநகராட்சிகளுக்கும் எல்லா அடிப்படை வசதிகளும் செஞ்சுட்ருக்கோம். அது கூடுதலாக நீங்கள் சொல்லும்போது நம்முடைய உங்களது எதிர்க்கட்சி உள்ளாட்சி தலைவர் வந்து இப்படி எல்லாம் கொண்டு வந்தார், குடிநீர் திட்டம் கொண்டு வந்தார். அப்படி இல்லை, மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது நீங்கள் செஞ்சதை விட 3 மடங்கு செஞ்சுருக்கோம். குடிநீர் திட்ட பணியில் எடுத்துட்டிங்கன்னா 7250 கோடி 12 லட்சம் தான். நீங்கள் இப்போ 5 வருஷத்தில் மட்டும் மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 21,958 கோடி 21 லட்சம் ரூபாய், 3 மடங்கு அதிகம். அதே போல் இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் அம்மா இருக்கும்போது, எங்களது முதலமைச்சர் எடப்பாடியார் இருக்கும்போது அதை விட கூடுதலாக பண்ணியிருக்காங்க. அது 10,430 கோடி குடிநீர் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ அந்த 5 வருஷத்தை விட இந்த 2 வருஷத்துலேயே அதிகம். இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குடிநீர் திட்டத்துக்கும் சரி மற்ற எல்லா திட்டத்துக்கும் இன்றைக்கு சிறப்பான முறையில் உள்ளாட்சியில் எல்லா பணியும் நடந்துட்டு இருக்கு. அதே போல் எல்லா பணிகளும் இன்னைக்கு தனி அலுவலகம் வச்சு நடந்துட்டு இருக்கு. ஆகவே இந்த சட்டம் வந்து நீங்கள் நிறைவேற்றணும். இது வந்து நாங்கள் காரணம் இல்லை, இந்த தேர்தல் நிறுத்தினது நீங்கள் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு வழக்கு இருக்குது. முடிஞ்சால் நாங்கள் தேர்தல் நடத்த தயாராக இருக்கோம் என்பதை மாண்பு பேரத்தில் மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது.
மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பெற வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது. அரசின தீர்மானங்கள். குழுக்கள் தேர்தல். மதிப்பீட்டு குழு. மதிப்பீட்டு குழுவிற்கு 16 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 195 கீழ் 2018-2019 ஆண்டிற்கான மதிப்பீட்டு குழுவின் உறுப்பினர்களாக இருக்கும்படி 16 உறுப்பினர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் குறிப்பிடும் நாளன்று இப்பேரவை தேர்ந்தெடுக்கும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பேரவையின் கொடுத்திருக்கிற அவருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. 2. பொது கணக்கு குழு. பொது கணக்கு குழுவிற்கு 16 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 203 கீழ் 2018-2019 ஆண்டிற்கான பொது கணக்கு குழுவின் உறுப்பினர்களாக இருக்கும்படி 16 உறுப்பினர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் குறிப்பிடும் நாளன்று இப்பேரவை தேர்ந்தெடுக்கும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. 3. பொது நிறுவனங்கள் குழு. பொது நிறுவனங்கள் குழுவிற்கு 16 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 211 கீழ் 2018-2019 ஆண்டிற்கான பொது நிறுவனங்கள் குழுவின் உறுப்பினர்களாக இருக்கும்படி 16 உறுப்பினர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் குறிப்பிடும் நாளன்று இப்பேரவை தேர்ந்தெடுக்கும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அவை உரிமைக்குழு. அவை உரிமைக்குழுவிற்கு 14 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 227 கீழ் 2018-2019 நிதியாண்டிற்குரிய அவை உரிமைக்குழுவின் உறுப்பினர்களாக இருக்கும்படி 14 உறுப்பினர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் குறிப்பிடும் நாளன்று இப்பேரவை தேர்ந்தெடுக்கும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. பேரவை குழுக்களுக்கான தேர்தல். ஒற்றை வாக்கு முறைப்படி தேர்தல் நடத்துவதற்காக பேரவைத் தலைவர் வகுத்துள்ள விதிமுறைகளின் கீழ் மதிப்பீட்டு குழு, பொது கணக்கு குழு, பொது நிறுவனங்கள் குழு, அவை உரிமை குழு ஆகியவற்றை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேட்பாளர்கள் வேட்புத்தாள்களை 2018 ஆண்டு ஜூலை திங்கள் 4ஆம் நாள் புதன்கிழமை நண்பகல் 12 மணிக்குள் சட்டமன்ற பேரவை செயலாளரிடம் சேர்ப்பிக்க வேண்டும். வேட்புத்தாள்களை செயலாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். வேட்புத்தாட்கள் 2018 ஆண்டு ஜூலை திங்கள் 4ஆம் நாள் புதன்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பெறும். விலகிக் கொள்ள விருப்பம் வேட்பாளர்கள் 2018 ஆண்டு ஜூலை திங்கள் 5ஆம் நாள் வியாழக்கிழமை காலை 10 மணிக்குள் விலகிக் கொள்ளலாம். வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை நிரப்ப வேண்டிய இடங்களின் எண்ணிக்கைக்கு மேற்படுமாயின் குழுக்களுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு காமன்வெல்த் பாராளுமன்ற தமிழக கிளையின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் 4/7/2018 புதன்கிழமை மாலை 4 மணி அளவில் சென்னை 2 ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்களுக்கான விடுதியில் அமைந்துள்ள குழுக்கள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இச்சங்கத்தில் உறுப்பினர் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களை உறுப்பினராக பதிவு செய்து கொள்ள விரும்பினால் ஆயுட்கால சந்தா தொகையாக 1500 சட்ட முன்னொடிவு பிரிவு 2 செலுத்தி
பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 4/7/2018 அன்று நடைபெறவுள்ள காமன்வெல்த் பாராளுமன்ற தமிழக கிளையின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் காமன்வெல்த் பாராளுமன்ற தமிழக கிளையின் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. பேரவை அலுவலில் மாற்றம். 5/7/2018, 6/7/2018 மற்றும் 9/7/2018 ஆகிய நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படுவதாக இருந்த மானிய கோரிக்கை எண் 38 பொதுத்துறை, மானிய கோரிக்கை எண் 1 மாநில சட்டமன்றம், மாநில கோரிக்கை எண் 2 ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, மானிய கோரிக்கை எண் 16 நிதித்துறை, மானிய கோரிக்கை எண் 26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மானிய கோரிக்கை எண் 36 திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை, மானிய கோரிக்கை எண் 50 ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகால நன்மைகளும் மற்றும் மானிய கோரிக்கை எண் 35 பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை ஆகியன 5/7/2018 மற்றும் 9/7/2018 ஆகிய நாட்களில் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பெறும் என்பதையும் 6/7/2018 அன்று பேரவை கூட்டம் இல்லை என்பதையும் பேரவையின் அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். 2018-2019 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை எண் 15 சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை வணங்குகிறேன். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 15 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 15,69,03,000 மூலதன கணக்கில் 13,18,00,000 மற்றும் கடன் கணக்கில் 20,01,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மானிய கோரிக்கை எண் 10 வணிக வரி மற்றும் பதிவுத்துறை, மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணிக வரிகள் பற்றிய மானிய கோரிக்கை எண் 10 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 366,32,09,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மானிய கோரிக்கை எண் 11 முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை, மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு பற்றிய மானிய கோரிக்கை எண் 11 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 304,78,76,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோருகிறேன். மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். இன்று 3 மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர்கள் 3 மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்ந்தே பேசலாம். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் பி. மூர்த்தி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாநிலத்தின் 3வது பெரிய வருவாய் அளிக்கக்கூடிய துறை பத்திரப்பதிவுத்துறை. தற்போது உள்ள ஆன்லைன் பதிவில் சில குளறுபடிகள் உள்ளன. அதை சரி செய்வதோடு ஆன்லைன் முறையிலையும் பழைய முறையிலையும் ஆவணங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக பதிவு செய்யக்கூடிய அந்த முறையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 12/2/2018 அன்று துவங்கி வைத்தார்கள். துவக்கி வைத்த ஆரம்பத்தில் சில இடங்களிலே இவர் சொல்வதைப் போல உடனுக்குடன் துறையின் சார்பாக ஆய்வு செய்து அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து எல்லாம் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஆரம்பத்தில் இருந்த அந்த செய்தி இப்போது அதை போன்ற செய்திகள் இல்லை என்பதனை ஆணைத்தரமாக துறையின் சார்பாக தாங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கோயில் நகரமாக இருக்கக்கூடிய மதுரை இந்த 28 வார்டுகளிலும் இன்றைக்கு சாலை பாதாள சாக்கடை அமைக்கும் என்ற எண்ணத்தோடு அந்த பகுதியிலே என்னுடைய கிழக்கு தொகுதியிலே 11 வார்டுகளிலும் இந்த பாதாள சாக்கடை நிறைவேற்றி தருவார் என்ற எண்ணத்தோடு மதுரை மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு இன்றைக்கு மாநகராட்சியினுடைய ஆணையூர் பகுதியினுடைய 2, 3, 4 வார்டுகளில் ஏறத்தாழ வைகை 2வது கூட்டு குடிநீர் திட்டம் என்பது அந்த பகுதி மக்களுக்கு வைகையினுடைய 2வது கூட்டு குடிநீர் திட்டத்தை உடனடியாக வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்டது மதுரை மாநகராட்சி பாதாள சாக்கடை திட்டத்தை பற்றி. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும், அதே போல் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும், அதே போல் மாண்புமிகு உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்களும், மாண்புமிகு உறுப்பினர் போஸ் அவர்களும் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வருகிறார்கள். அதாவது அவர் குறிப்பிட்டார், அவங்க பேரையும் சொல்லி அவரே குறிப்பிட்டார்.
மதுரை மாநகராட்சியில் 100 வார்டுகள் உள்ளன. அதன் பரப்பளவு 146.99 சதுர கிலோமீட்டர் ஆகும். தற்போது மக்கள் தொகை 15 லட்சம் ஆகும். மதுரை மாநகராட்சியின் 72 வார்டு பகுதியில் பாதாள சாக்கடை அமைப்பு முழுமையாக செயல்பாட்டில் உள்ளது. மதுரை மாநகராட்சி புதிதாக இணைக்கப்பட்டுள்ள அந்த 28 வார்டு தான் நீங்கள் கேட்டது பாதாள சாக்கடை திட்டத்தை. இது பார்த்தீங்கன்னா விரிவான திட்ட அறிக்கையில் 715 கோடி ரூபாய் அதுக்கு வருது. இன்றைக்கி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சொல்லியிருக்கோம். அதே போல் இதுக்கு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இது கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மதுரை மேலே எல்லாருமே பாசமாக இருக்காங்க. ஆகவே கண்டிப்பாக அது வருவாய்த்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருமே முதலமைச்சர் டிஸ்கஸ் ரொம்ப சொல்லியிருக்காங்க. அதே போல் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்க கூட சேர்ந்து அவங்களும் கேட்டிருக்காங்க. ஆகவே இந்த வருடம் கண்டிப்பாக அந்த திட்டம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நான் உறுப்பினருக்கு தெரிவித்துக்கொள்கிறேன். அதே போல் குடிநீர் திட்டத்தை பற்றி சொன்னீங்க. இன்னைக்கு மேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் இன்றைக்கும் நம்முடைய எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்த நம்முடைய முதலமைச்சர் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமான திட்டத்தை அறிவிச்சிருக்கார். கூட்டு குடிநீர் திட்டம் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனையே வராத அளவுக்கு இன்னைக்கு அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டம் கூடிய விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எம்சான் பயன்பாடு 10% 40% உயர்ந்திருக்கிறதாக குறிப்பிட்டுள்ளீர்கள். அதே நேரத்தில் அந்த எம்சாண்டை அரசு கட்டுமான பணிகளுக்கும் தரமான எம்சாண்டை உபயோகிப்பதற்கு அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, எனவே கிரசரோடு சேர்ந்து எம்சாண்டு உற்பத்தி செய்தால் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்துவதோடு அதனுடைய செலவு குறையும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதோடு, மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மாமன்ற உறுப்பினர் மூர்த்தி அவர்கள் சல்லிக்கரசருடன் எம்சாண்ட் கோரை கொடுக்கப்படுவதில்லை என்று சொன்னார்கள். சுற்றுச்சூழல் துறையினமாக சல்லிக்கரசரோடு எம்சாண்ட் கோரையும் என்ஓசி கொடுக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய வருவாயிலே முதல்நிலை வகிப்பது வணிகம் மூலம் கிடைக்கக்கூடிய வரி வருவாய். இந்த ஜிஎஸ்டி சிறு வியாபாரிகள் மற்றும் மக்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய காரணி காலையில் இது பெரும் வியாபாரிகளுக்கு லாபமடையும் திட்டமாக இருந்தாலும் சிறு வியாபாரிகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றன. சிறு வியாபாரிகள் கடைகளிலே தினமும் சோதனை, அதில் 1 லட்சத்திற்கு மேலே பொருள்கள் 10 கிலோமீட்டர் வரை கொண்டு செல்ல ஈவே பில் அதுவும் இல்லாமல் கொண்டு சென்றால் அவதாரம். அமைச்சர், சோதனை சாவடிகள்லாம் மூடி 1 வருஷம் ஆச்சு. சரியா ஜூலை 1 கடந்த 2017 மூடப்பட்ட சோதனை. அதே போன்று துறையினுடைய சோதனைகள், துறையினுடைய ஆய்வெல்லாம் நிறுத்தி சரியாக 1 வருடம் ஆகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு வணிக வரித்துறை வணிகர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஜிஎஸ்டினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அரசு உறுதுணையாக இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய குற்றங்கள் ஒரு இடத்திலும் நடைபெறவில்லை. அதை போன்ற ஆய்வுகள் சிறு வணிகரிடத்தில் எந்தவித ஆய்வும் நடத்தப்படுவது இல்லை என்கின்ற உண்மையை உங்களிடத்தில் சொல்லி இன்றைக்கு இந்த ஜிஎஸ்டி அறிமுகம் செய்த பிறகு ஜிஎஸ்டிக்கு முன் மதிப்பு கூட்டு வரியிலே 5,81,000 பேர் அதில் உறுப்பினராக இருந்தது. இன்றைக்கு ஜிஎஸ்டி அமுலாக்கத்திற்கு பிறகு அதில் 9,24,000 பேர் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஜிஎஸ்டியில் நீங்கள் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் அதில் இணைய முடியும் என்ற நிலை சொன்ன. இன்றைக்கி அது மாதிரி இல்லை. அலுவலகத்துக்கு அவங்க நேராக போயிட்டு அவங்க விவரங்களை கொடுத்தா அலுவலகத்தில் அதுக்கு தேவையான தனி நபர் இருக்கின்றார்கள், அவர்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்கிறார்கள். இதை போன்ற அச்சங்கள் இல்லை என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். விஜயகுமார், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சுற்றுச்சூழல், வணிக வரிகள், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை மானிக்கை கோரிக்கையில் உரையாற்றும் நல்வாய்ப்பினை வழங்கின மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் நெஞ்சான்ற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் சிறப்பு ஒப்புதலோடு தமிழக அரசின் சார்பில் திருப்பூர் மாவட்ட வளர்ச்சிக்கும் திருப்பூர் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியின் முன்னேற்றத்திற்கும் தொழில்களின் வளர்ச்சிக்கும் தொழிலாளர்களின் நலனுக்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திருப்பூர் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கனவான விவசாயிகள் நலன் காக்கும் திட்டம் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை செயல்படுத்த மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு ரூபாய் 1,780
9 கோடி ரூபாய் அளவில் நிதியை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி நிலத்தடி நீர் மேம்படும் மற்றும் குடிநீர் வழங்கும் பணியிலே தன்னிறைவு என்ற நிலையை எதிர்நோக்கி அரசு சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு திருப்பூர் மக்களின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய பகுதிகளான பட்டம்பாளையம், சொக்கனூர் மேற்கு பகுதி, வள்ளிபுரம், தொரவள்ளூர், ஈட்டுவரம்பாளையம், பெருமநல்லூர், காளிப்பாளையம், கணக்கம்பாளையம், பொங்குபாளையம் ஆகிய ஊராட்சிகள் உள்ளடக்கிய 10 ஊராட்சி பகுதிகளுக்கு புதிய குடிநீர் கூட்டுத்திட்டம் என்ற அறிவிப்பை சட்டமன்றத்தில் அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தொகுதி மக்களின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் அயராது பணியாற்றி வரும் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் சார்பிலே கீழ்கண்ட கோரிக்கைகளை சமர்ப்பிக்கிறேன். திருப்பூர் மாநகரத்தின் பணியில் தொழில் வளர்ச்சிக்கு தமிழக அரசு புதிய ஜவுளி கொள்கையை அறிவித்து தொழில் வளர்ச்சிக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் பின்னலாடை தொழில் மேலும் வளர்ச்சி பெற பின்னலாடை வாரியம் அமைத்திட அரசு முன்வர வேண்டும். திருப்பூர் மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலகம் சொந்த கட்டடத்தில் இயங்க நிதி ஒதுக்கி ஆவண புரிய வேண்டும். புதிய தொழில்நுட்பத்துடன் பணியின் தொழில் வளர்ச்சி பெற திருப்பூர் பின்னலாடை ஆராய்ச்சி மையம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணியன் தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சியினை அளித்திட தொழிலாளர் திறன் மேம்பாடு மையம் ஒன்றை அமைத்திட அனுமதி வழங்க வேண்டும். வெளியூரிலிருந்து திருப்பூருக்கு வந்து பணியன் தொழில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் மானியத்துடன் கூடிய தொழிலாளர்கள் வீடுகள் குடியிருப்பு கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2012ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சியில் மத்திய அரசின் ரூபாய் 150 கோடி மதிப்பீட்டில் திருப்பூரில் புதிய இஎஸ்ஐ மருத்துவமனை துவங்க 4 செட்டிவாளையம் பகுதியில் அனுமதி வழங்கப்பட்டது. இஎஸ்ஐ மருத்துவமனை பணி திருப்பூர் வடக்கு தொகுதியில் விரைந்து தொடங்க ஆவண புரிய வேண்டும். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சுற்றுச்சூழல் என்பது காற்று, நீர், நிலம் மற்றும் புயலில் காணப்படும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணங்களுடன் நிலவும் தொடர்புகளோடு மனித இனத்தை கூட்டு நிலைப்பாடாகும். அந்த வகையிலே சுற்றுச்சூழல் தூய்மையே மனித இனத்தின் நலம் என்பதால் சுற்றுச்சூழலை பேணி காக்கின்ற விதமாக இத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. வருங்கால சந்ததியினரும் நலமுடன் வாழ பிளாஸ்டிக் இல்லாத தமிழகத்தை உருவாக்க நிரந்தர தடை விதித்து உத்தரவிட்ட மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் அம்மாவின் வழியில் நல்லாட்சி நடத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் வணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் வாழ்வோடு இணைந்த நிலவுகள் அனைத்திலும் இணைய அனுபவம் பெறுவதில் பதிவுத்துறையினருக்கு பங்கு இன்றியமையாதது. அந்த வகையிலே பதிவுத்துறையில் பல மாற்றங்களை செய்து நவீனமயமாக்கி எளிய மற்றும் வெளிப்படையான முறையிலே துறையின் சேவைகளை பொதுமக்களுக்கும் அளிக்கும் வகையிலே அவர்களது சொத்துக்கள் மற்றும் இதர ஆவணப்பதிவு தொடர்பான விவரங்களை எல்லாம் உலகில் எங்கிருந்தாலும் சரிபார்த்து கொள்ளும் வகையிலே வசதி அம்மாவின் வழியில் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி தலைமையில் செயல்படும் அம்மாவின் அரசு செய்துள்ளது பாராட்டுக்குரியது. 2017-2018 நிதியாண்டில் 22.11 லட்சம் ஆவரணங்கள் பதிவு செய்தன. இதன் மூலம் 921.53 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது. இது இத்துறையின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் சாட்சியாக அமைந்துள்ளது. மாண்புமிகு அம்மாவின் வழியிலே அரசு தொடர்ந்து வெற்றிகளை குவிப்பது உறுதி. தமிழகத்தை இந்தியாவில் முதன்மை மாநிலமாக்குவது உறுதி. தொழில்துறையிலே தமிழகம் தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு சாதனை படைக்க வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் வாழ்க, புரட்சி தலைவர் அம்மா நாம வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜா. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, 2018-19 ஆண்டு சுற்றுச்சூழல், வணிக வரிகள், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை மானிய கோரிக்கையில் பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவையினுடைய மாற்றுத் தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி
எனது உரையை துவங்குகிறேன். சங்ககிரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ரூ 281.60 லட்சம் மதிப்பில் புதிய கட்டடம் கட்ட ஆணை வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது தொகுதி மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்ககிரி பேரூராட்சிக்கு தனி கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் தொகுதி மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாரமங்கலம் பகுதியிலே நீண்ட நாள கோரிக்கையான புறவழிச்சாலையை ரூ 20 கோடி ஒதுக்கி புறவழிச்சாலை அமைக்க ஆணையிட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது தொகுதி மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாரமங்கலம் பகுதியில் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்ட ஆணை வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் தொகுதி மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சங்ககிரி சட்டமன்ற தொகுதியினுடைய கோரிக்கைகள் 30 படுக்க வசதி கொண்ட மகுடஞ்சாவடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த ஆவண செய்ய வேண்டுமாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தாரமங்கலம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் உலக புகழ்பெற்ற தலமாகும். இங்கு அதிகப்படியான திருமணங்கள் நடைபெறுகிறது. எனவே இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் உள்ளது. இந்த கோயிலுக்கு திருமண மண்டபம் கட்டித்தர வேண்டுமாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல தாரமங்கலம் பேரூராட்சியில் ஒரு தனி கூட்டு குடிநீர் திட்டம் அமைக்க ஆவண செய்ய வேண்டுமாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மகுடஞ்சாவடி ஊராட்சி ஒன்றியம் ஆப்புதூர் ஊராட்சியில் அழகப்பம்பாளையத்திலே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க ஆவண செய்ய வேண்டுமாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சங்ககிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் மகுடஞ்சாவடி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் பழமை வாய்ந்த கட்டடமாக பழுதடைந்து உள்ளதால் அவற்றுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டித்தர ஆவண செய்ய வேண்டுமாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மகுடஞ்சாவடி ஊராட்சி ஒன்றியம் எடங்கனச்சாலை பேரூராட்சிக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் அமைத்து தர ஆவண செய்ய வேண்டுமாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மகுடஞ்சாவடி பகுதியிலே ஒரு ITI தொழில் பயிற்சி நிலையம் அமைத்து தர ஆவண செய்ய வேண்டுமாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சங்ககிரி சென்னகேசவ பெருமாள் கோவில் மண்டபம் பழுதடைந்துள்ளது. இவற்றை புதுப்பித்து தர ஆவண செய்ய வேண்டுமாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சங்ககிரியிலே சுதந்திர போராட்ட வீரர் ஐயா தீரன் சின்னமலை அவர்கள் தூக்கிலிட்ட திப்பு சுல்தான் கோட்டையின் முகப்பு தோற்றம் பழுதடைந்துள்ளது. அதேபோல கோட்டையின் மலையில் பெருமாள் கோவில் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் வழிபடுகின்ற தலங்கள் உள்ளன. மலையின் படிக்கட்டுகள் மிகவும் பழுதடைந்துள்ளது. பல்லாயிரக்கணக்கானோர் சென்று வருகிறார்கள். எனவே இந்த கோட்டை தொல்பொருள் துறையில் இருப்பதால் பழுது பார்ப்பதற்கு அனுமதி அளித்து செப்பனிட்டு தர ஆவண செய்ய வேண்டுமாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல தமிழ்நாட்டில் உள்ள சிறு கோயில்கள் மின்சார வசதி இல்லாமல் உள்ளது. அரசு நிலத்தில் இருப்பதால் அவற்றிற்கு மின்சார இணைப்பு வழங்கப்படுவதில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆணையிட்டது போல இந்த சிறு கோயிலுக்கெல்லாம் ஒரு விலைக்கு இலவச மின்சாரத்தை வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். பேரவையினுடைய மாற்றுத் தலைவர் அவர்களே, ஒவ்வொரு இந்தியனும் ஒரு வருடத்திற்கு சுமார் 5 கிலோ பிளாஸ்டிக் பொருளை உபயோகப்படுத்துகிறோம். இதனால் மிக கொடிய நோயான கேன்சர் வரை உருவாகிறது. இதனை கருத்தில் கொண்டு மக்கள் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ மாண்புமிகு மக்கள் முதல்வர் அண்ணார் எடப்பாடியார் அவர்கள் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை கொண்டு வந்துள்ளார். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு ஒரு மரக்கன்றை கொடுத்து அதை நட வைத்து அதை அந்த குழந்தைகள் 12ஆம் வகுப்பு வரை பராமரிப்பு செய்து வந்தால் நமது நாட்டை பசுமை மாநிலமாக மாற்றலாம். பேரவை மாற்றுத் தலைவர் அவர்களே, மாநிலத்தின் சொந்த வரி வருவாயில் 78 விழுக்காடு மேலாக வணிக வரித்துறை அளித்து வருகிறது. வணிக வரித்துறையில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் ஆட்சியில் 2016-17 நிதியாண்டில் 67.576 கோடி மொத்த வருவாய் ஈட்டியுள்ளது. மாண்புமிகு மாற்றுத் தலைவர் அவர்களே, முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு 1864 ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் பத்திர பதிவுத்துறை தற்போது 154 ஆண்டு பழமையானது என்பதுடன் பொதுமக்களுக்கு நீண்ட காலமாக சேவை செய்து வரும் தனித்தன்மை வாய்ந்த துறைகளுக்குள் ஒன்றாக விளங்குகிறது.
அரசுக்கு வருவாய் ஈட்டுவதில் இத்துறை பெரும் பெண்காற்றுகிறது. 2016-17 ஆண்டில் பதிவுத்துறை 20.72 ஆவணங்கள் பதிவு செய்து 7007.74 கோடியும் 2017-18 ஆண்டு 9121.53 கோடியும் வருவாய் ஈட்டியுள்ளது. எனது அரசியல் ஆசான் தமிழ்நாடு முதலமைச்சர் அன்னார் அவர்களுக்கும் மற்றும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் நமது மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் மாற்றுத் தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி மா கீதா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணிக வரித்துறையில் சென்ற நிதியாண்டை விட 10.51% கூடுதலாக சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி வளர்ச்சி விகிதம் நிலையற்ற பொருளாதார சூழ்நிலையிலும் நமது மாநிலத்தில் உயர்ந்துள்ளது பாராட்டுக்குரியது. இத்துறை வணிக வர்த்தகங்களை ஒழுங்குபடுத்தி வரி வசூலிப்பது மட்டுமல்லாமல் வணிகர்களின் நலனிலும் அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது. அதற்காக வரி விதிப்பு பிரிவு, தணிக்கை பிரிவு, மேல்முறையீட்டு பிரிவு, தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம், செயலாக்க பிரிவு, மாநிலங்களுக்கிடையான புலனாய்வு பிரிவு, மாநில வர்த்தக நுண்ணறிவு பிரிவு, கோட்ட வர்த்தக நுண்ணறிவு பிரிவு, புள்ளியியல் மற்றும் ஆராய்ச்சி பிரிவு என நிர்வாக அமைப்பு பல பிரிவுகளை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் புள்ளியியல் மற்றும் ஆராய்ச்சி பிரிவு பல அறிக்கைகளை வெளியீடு செய்து மக்களின் நலனுக்காக அவர்களின் மீது எந்த வரிச்சுமையும் செலுத்தாமல் திறம்பட செயல்பட்டு வருகிறது. துறையால் நிர்வகிக்கப்படும் சட்டங்கள் மூலம் நிர்வாக செலவினம் மொத்த வணிக வரி வருவாயில் 1 விழுக்காடை கூட எந்த வருடத்திலும் கடக்கவில்லை என்று கூறும் பொழுது அம்மா அவர்களின் வழியில் தான் இந்த அரசு நடைபெறுகிறது என்பது பெருமைக்குரியது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு விற்பனை வரி அமலாக்க பிரிவு மற்ற மாநிலங்களைப் போல அல்லாமல் வியாபாரிகளிடம் இணக்கமான முறையில் வரி வசூலிப்பு செய்து வருகிறது. இதனால் வரி பாக்கி வைத்திருப்போர் தாமாகவே முன்வந்து தவணை முறையில் வரி செலுத்துவதுடன் இதன் காரணமாக மாநிலத்தின் உற்பத்தி திறன் அதிகமாகியுள்ளன. மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மாநில அரசின் விற்பனை பிரிவு மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள விற்பனை வரி சரகம் ஏற்றுமதியாளருக்கு உண்டான வரியினை திருப்பி தர வேண்டிய தொகையாக கேட்கப்பட்டுள்ள 23 கோடி ரூபாயில் 17 கோடி ரூபாயை கடந்த 15/6/18 தேதி வரை அளித்துள்ளது. முத்திரை தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு பொதுமக்களுக்கு வசதியை ஏற்படுத்தவும் எளிதான அணுகுமுறையை உறுதி செய்யவும் பதிவுத்துறை துரித முறையில் துறையை நவீனப்படுத்தும் நோக்கில் துறையின் முழு செயல்பாடுகளையும் கணினி மற்றும் மின்னணு மயக்குமாதில் முன்னோடியாக திகழ்ந்து பொதுமக்களுக்கு அவர்களது சொத்து மற்றும் இதர ஆவண பதிவு தொடர்பான விவரங்களை உலகில் எங்கிருந்தும் சரிபார்த்து கொள்ள எளிய வழிமுறைகளை பதிவுத்துறையின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ள வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது பாராட்டுக்குரியது. மற்றும் இந்திய துணை கண்டத்திலேயே தமிழகத்தில்தான் தொழில் முனைவோர் நலன் கருதி மாநிலத்திற்குள் வணிகம் செய்ய ஈவே பில் இருந்து விலக்கு வாங்கி தந்த அரசு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசு என்பதை கூறுவதில் இந்த மாமன்றத்தில் பெரும் மகிழ்ச்சி அடையும் பெருமையை அடைந்து கொள்கிறேன். ஏனென்றால் இந்த ஈவே பில்லை இந்த அளவுக்கு குறைப்பதற்கு எங்களுடைய மாவட்ட அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் மற்ற மூத்த அமைச்சர்களுடன் எங்களுடைய கரூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் உள்ள மற்ற மாவட்டத்தை சேர்ந்த எங்களுடைய மூத்த அமைச்சர்களாகிய மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் மற்றும் மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முயற்சியின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் இந்த ஈவே பில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கரூர் பாராளுமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு மக்களவை துணை சபாநாயகர் அண்ணன் அவர்களின் தீவிரமான முயற்சியின் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியுடன் மத்திய அரசிடமிருந்து இந்த ஈவே பில்லை விலக்கு வாங்கி தந்ததற்காக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு எந்த வழியில் மக்களுடைய பாதையில் செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக அமைகிறது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தொடர்பாக மாநிலம் முழுவதும் மாணவ மாணவிகளுக்கு ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி வரை தனியார் அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக வகுப்புகள் மற்றும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழலின் ஸ்வச் சுவாதன் அறிக்கையின்படி இந்தியாவில் உள்ள 434 நகரங்களில் தமிழகத்தை சேர்ந்த திருச்சி, கோயம்புத்தூர், கும்பகோணம் மற்றும் ஈரோடு ஆகிய 4 நகரங்கள் 6, 16, 37 மற்றும் 42 ஆகிய இடங்களை தமிழகத்துக்கு தந்து பெருமை சேர்த்துள்ளது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே,
தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் பலவும் தனியார் மருத்துவமனையை விட சுகாதாரத்தில் சிறந்து விளங்குகின்றன. அதற்கு சான்றாக உலக சுகாதார நிறுவனம் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், வேலூர், கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் செங்கல்பட்டு மருத்துவமனைகளையும் அங்கீகரித்துள்ளது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணராயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு அத்தியாவசியமான கீழ்கண்ட பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களிடம் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி கடவூர் வட்டம் காணியாலம்பட்டியில் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதை கனிவுடன் பரிசீலித்து எங்களுடைய கடவூர் பகுதிக்கு ஒரு கல்லூரி, கலைக்கல்லூரி, இருபால் கலைக்கல்லூரி அல்லது பெண்கள் கலைக்கல்லூரி அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடவூர் வட்டம் தரங்கம்பாடியில் சார்பு நீதிமன்றம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாந்தோணி ஒன்றியம் உப்பிடமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அவசர கால ஊர்தி வழங்கிய தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணாயபுரம் பேரூராட்சி, கிருஷ்ணாயபுரம் பஞ்சப்பட்டி சாலை, கோவக்குளம் முதல் தொட்டியப்பட்டி மற்றும் திருக்காம்பலூர் ஊராட்சி எல்லை வரை தார் சாலை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பழைய ஜெயங்கொண்ட சோழபுரம் பேரூராட்சி, அழகாபுரி 4 ரோடு முதல் பூவம்பாடி பேரூராட்சி எல்லை வரை தார் சாலை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற தொகுதி மாயனூர் மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயில் நிலத்தில் திருமண மண்டபம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாயனூர் கதவணையில் இருந்து பிரிந்து செல்லும் தென்கரை கால்வாயில் மகாதானபுரம் குமுசு அருகில் பழுதடைந்த பாலத்திற்கு பதிலாக புதிய பாலம் ஒன்று அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற தொகுதி மாயனூரில் புதியதாக மின் பகிர்மான கோட்டம் மாயனூர், புலியூர், காணியாலம்பட்டி, சிந்தாமணிப்பட்டி உள்ளடக்கிய மின் பகிர்மான வட்டங்கள் அமைத்து தருமாறு மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணாயபுரம் ஒன்றியத்தில் பழுதடைந்துள்ள சாலைகள், அதாவது திருக்காம்பலியூர் ஊராட்சி மேட்டு திருக்காம்பலியூர் முதல் காட்டூர் வழியாக மதுக்கரை வரை செல்லும் தார் சாலை, மணவாசி ஊராட்சி நத்தமேடு முதல் சங்கரமலை வரை உள்ள தார் சாலை, சித்தலவாய் ஊராட்சி முனையனூர் உடையகுளத்துப்பட்டி சாலையில் பாலம் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்றும் நம் மனதில் நீங்காது நிலைந்திருக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி இந்த துறையின் மீது பேச வாய்ப்பளித்தமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திரு கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2018-19 ஆண்டிற்கான சுற்றுச்சூழல், வணிக வரிகள், முத்திரைத்தாள், பத்திரப்பதிவு ஆகிய மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கருத்துக்களை பதிவு செய்வதற்கான அரிய வாய்ப்பினை இந்த எளிய தொண்டனுக்கு வழங்கிய ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1/7/2017 அன்று நம்ம ஜிஎஸ்டியை அமுல்படுத்தணும். ஆனால் அந்த தேதிக்கு முன்னரே நிறைய கான்ட்ராக்டர்ஸ் டெண்டர் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த டெண்டர் போட்ட ஒப்பந்ததாரர்கள் எல்லாம் இப்போ என்ன சொல்றீங்கன்னா, ஏற்கனவே 2% வாட் இருந்துச்சு, ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா 12% ஜிஎஸ்டி பிடிக்கிறீங்க. இதை அரசு கவனத்தில் கொண்டு ஜிஎஸ்டி அறிவித்த தேதிக்கு முன்ன யார் யாரெல்லாம் டெண்டர் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்காவது இந்த ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்குமாறு இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றேன். பேரவை துணைத் தலைவர்களை இதை பொறுத்த மட்டும் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய அது குற்றச்சாட்டாக இருக்கின்றது துறையின்றில். ஆகவே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தானது ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அது அதிகாரிகளிடத்திலே கலந்து ஆலோசித்து அதில் நீங்கள் சொல்வதைப் போல கடந்த வருடம் ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்பாக இதை போன்ற ஏலம் விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் அதை எப்படி பரிசீலனை செய்வது, எப்படி அது ஜிஎஸ்டியில் உள்ளே வருகிறதா வருகிறது இல்லையா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதிகாரிகளிடத்திலே கலந்து ஆலோசிக்கப்படும். வணிக வரித்துறையில் கடந்த 7 வருஷமா சமாதான திட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதை பண்ணியிருந்தா நிறைய கேஸில் இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் நம்ம நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதை நம்ம அந்த திட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் இந்த வழக்குகள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகி ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதையும் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சமாதான திட்டத்தை பொறுத்த மட்டில் இந்த ஜிஎஸ்டி அமுலாக்குது கடந்த 2 வருடங்களாக ஜிஎஸ்டி அமுலுக்கு வருவதாக அது அடுத்த மாதம் வரும், அடுத்த வரும் என்கின்ற நிலையில் கடந்த 2 வருடங்களாக அது நடைமுறையில் அது எதிர்பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சமாதான அந்த திட்டத்தை உருவாக்கும் போது அதிலே அரசுக்கு அதிக வருவாய்
வருகிறது என்று தெரிந்தவுடன் அதற்கு தகுந்தாற் போல் மத்தியிலே அந்த ஜிஎஸ்டியை அமுல்படுத்தும் போது நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஈடுத்தொகையை குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வருவாய் அதிகரிக்கும் பட்சத்திலே நமக்கு மாநில அரசுக்கு வழங்கக்கூடிய அந்த ஈட்டு தொகையை கொடுப்பதிலே அவர்கள் அதில் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதற்காக தான் அது இவ்வளவு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த அடுத்து வரக்கூடிய காலங்களிலே அது சமாதான திட்டத்தினை கண்டிப்பாக அரசு எடுத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்களிடத்தில் அதை மேலான பார்வைக்கு எடுத்துச் செல்லப்படும். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, ஜிஎஸ்டி மூலம் வசூலாகும் மொத்த வரித்தொகை சுமார் 80,000 கோடி. அதில் நாட்டில் இருக்கிற முன்னணி மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய மாநிலங்கள் வர்த்தகம் செய்யும் அளவு மற்ற 25 மாநிலங்களின் ஒட்டுமொத்த வணிகத்திற்கு சமமானதுன்னு புள்ளி விவரம் சொல்லுது. அது மட்டுமல்ல, இந்திய நாட்டில் விற்பனையாகும் இருசக்கர வாகனங்கள், கார் விற்பத்தியில் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு 2 மாநிலம் தான் 5இல் 1 பங்கு விற்பனையாகிறது. அப்படி விற்பனையாகின்ற நம்ம அரசுக்கு 14வது நிதிக்குழு பரிந்துரையின்படி மத்திய அரசின் வருவாய் பகிர்வில் மாநிலங்களுக்கான 32%இலிருந்து 42% உயர்த்தப்பட்ட போதிலும் தமிழ்நாட்டிற்கான பங்கு 4.96 என்று சதவீதத்திலிருந்து 4.23% குறைக்கப்பட்டது. அவர்கள் பதிவு செய்யும் பொழுது இந்தியாவில் மொத்த ஜிஎஸ்டி வருமானம் 80,000 கோடின்னு ஒரு பதிவை சொன்னீங்க. அது உண்மை கிடையாது. இந்தியாவில் ஜிஎஸ்டினால் கிடைக்கிற வருமானம் இன்னைக்கு 12 லட்சம் கோடிக்கு மேலே. நம்ம தமிழகத்தில் வந்திருக்கிறது. சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நமக்கு அதிகமாக கிடைச்சது மட்டும் குறிப்பாக ஜிஎஸ்டியால் 6,900 கோடிக்கு மேலே நமக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டின்றது உங்களுக்கு தெரியும், 14 வரிகளை ஒருங்கிணைத்த ஒரு வரி. அந்த வரியில் மத்திய அரசாங்கத்துக்கு போக வேண்டிய 7 வரிகள், மாநில அரசாங்கத்துக்கு போக வேண்டிய 7 வரிகள், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த 14 வரிகள் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் 14% அதிகமாக நமக்கு வரி வந்திருந்தால் எவ்வளவு நிலையில் இருந்திருப்போமோ அதுக்கு குறையா வர்றதுக்கு மத்திய அரசாங்கம் இழப்பீடு தருது. அந்த இழப்பீடு தான் அமைச்சர் சொன்ன அந்த 690 கோடி பக்கத்தில் நம்ம எதிர்பார்த்ததை விட, நம்ம உற்பத்தி மாநிலமாக இருந்தாலும் நம்ம கன்சம்ஷன் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 8.1%ன்னு நிதியமைச்சர் ரெக்கார்ட் பண்ணாங்க. முதல்ல இந்திய வளர்ச்சியை விட தமிழகத்தின் வளர்ச்சி சென்ற வருடம் 1% அதிகமாக இருந்ததுனால நம்மளோட கன்சம்ஷன் மிக அதிகமாக இருந்தது. அதனால தான் ஜிஎஸ்டி உயர்வு நமக்கு 6,900 கோடி பக்கத்தில் அந்த உயர்வு கிடைச்சிருக்கு. அதனால தான் இந்த சாதனை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கமர்ஷியல் டாக்ஸஸ்ல இந்த வாட்டி 10% அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் ஜிஎஸ்டியோடைய அதிகமான கலெக்ஷன். விவாதம் முடிவுற்றது. இப்பொழுது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 15 சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை மானிய கோரிக்கை எண் 15 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 15,69,03,000, மூலதன கணக்கில் ரூபாய் 13,18,00,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 20,01,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையினுடைய முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 10 வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை மானிய கோரிக்கை எண் 10 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 362,32,09,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் வணிக வரித்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 11 முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன.
முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை மானிய கோரிக்கை எண் 11 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 304 கோடியே 98,76,000க்கு மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகிறது. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகளில் திறன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.